மணி 11. உறக்கம் பின்கழுத்தில் ஏறி உட்கார்ந்து இம்சை செய்தது. இமைகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொள்ள முற்பட்டதை தடுக்க பிரயத்தனப்பட வேண்டியிருந்தது. குருமூர்த்தி புஸ்தகத்தை மூடி வைத்துவிட்டு எழுந்து நின்றான். கைகளை தலைக்கு மேல் உயர்த்தி சோம்பல் முறித்துவிட்டு சமையல் கட்டை பார்க்க நடந்தான். காலையில் சமையல்கார அம்மாள் சமைத்து இவனும் அப்பாவும் சாப்பிட்டு மீதம் இருந்ததை இரவுக்கென மூடி வைத்திருந்தது. அப்படியே இருந்தது. பசித்தது. அப்பா சுருக்க வந்துவிட்டால் சாப்பாட்டை சூடு பண்ணி சாப்பிட்டு விடலாம். ஒரு வேளை முடிந்ததென்று ஸ்டவ்வை மூட்டி குழம்பு ரசத்தை சூடு பண்ணலாம் என்றால் அப்பா எப்போது வருவாரோ? இலையில் சாப்பாடு கொதிக்க கொதிக்க விழ வேண்டும். இல்லாவிட்டால் எவன்டா திம்பா இப்படி ஆறி போனத என்று கத்தி தட்டை காலால் உதைப்பார். அப்பாவுக்கு ஆனாலும் முன்கோபம் அதிகம்தான். பிகாம் படிக்கிற பிள்ளைய இந்த மாதிரி ஏசுறோமே, இது நியாயமா? ஊர் உலகத்தில் உள்ள பிள்ளைகள் போலல்லாம எதிர்த்து பேசாம அடங்கி போற பையனை இந்த விரட்டல் விரட்டுறோமே, இது சரியான காரியமா என்றெல்லாம் நினைத்து பார்க்காமல் குரலெடுத்து கத்துவார். அசிங்கமாய் காரணம் இல்லாமல் திட்டுவார். குருமூர்த்தி கூடத்து கடிகாரத்தை எட்டி பார்த்தான். 11:10. சாதாரணமாக 10:10:30 வந்து விடுபவரை இன்றைக்கு இன்னும் காணோமே. எந்த நிமிடமும் வரலாம் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவன் ஸ்டவ்வை பற்ற வைத்து விரைத்து போயிருந்த சாதத்தில் 1/4 டம்ளர் ஜலத்தை தெளித்து குக்கரில் வைத்து அடுப்பில் ஏற்றினான். கொதி வந்து சாதத்தில் சூடு ஏற எப்படியும் 1/4 மணிக்கு மேலாகும். அதற்குள் அப்பா வந்து விட மாட்டாரா? காத்திருந்த நாழிகையில் படிக்கலாம் என்று தீர்மானித்தவன் கொஞ்சம் தண்ணீர் எடுத்து கண்களை துடைத்துக் கொண்டான். பானையில் இருந்து குளிர்ந்த நீரை மொண்டு குடித்துவிட்டு வாசலறைக்கு வந்தான். யூனிவர்சிட்டி பரீட்சைக்கு இன்னும் எண்ணி 2 மாதங்கள் கூட இல்லை. நன்றாக படித்து நல்ல விதமாக பரீட்சை எழுதி ரேங்க் வாங்கி தேறுவது முக்கியம். அப்பா நல்ல மூடில் இருக்கும்போது மேலே படிக்க விரும்புவதையும் 1/4 காசு செலவில்லாமல் ஸ்காலர்ஷிப்பில் படித்து விடலாம் என்ற நம்பிக்கை இருப்பதையும் பக்குவமாய் சொல்லி எப்படியாவது சம்மதம் வாங்கிவிட வேண்டும். MBA சீட் கிடைக்காவிட்டால் கண்டிப்பாக MCOM டிகிரியாவது செய்ய வேண்டும். அதற்கு படித்துக்கொண்டே IAS பரீட்சை கூட எழுதிவிடலாம். இரண்டையும் ஒரே சமயத்தில் செய்வது கஷ்டமாக இருக்கும். பரவாயில்லை, எப்படியாவது சமாளித்துதான் ஆக வேண்டும். மிஞ்சி போனால் 2 வருடங்கள். இத்தனை வருடங்கள் இருந்தது போல பல்லை கடித்துக் கொண்டு கழித்து விட்டால் பெரிய கம்பெனியில் நல்ல வேலை லகுவில் கிடைப்பது நிச்சயம். எடுத்த எடுப்பிலேயே 1500 அல்லது 2000, சில கம்பெனிகளில் வீடு கார் கூட கொடுக்கலாம். அப்படி செட்டில் ஆனதும் முதல் காரியமாய் அப்பாவை சரி பண்ண வேண்டும். நல்ல டாக்டர் ஒருவரிடம் அழைத்து போய் என்ன செலவானாலும் பரவாயில்லை, இந்த குடிப்பழக்கத்தில் இருந்து அவரை மீட்டு தாருங்கள் என்று சொல்லி இரவும் பகலும் இதே சிந்தனையுடன் இருந்து செய்ய வேண்டியவற்றை தப்பாமல் செய்து போராடி அப்பாவை பழைய அப்பாவாக மாற்ற வேண்டும். பழைய அப்பா நினைப்பே குருமூர்த்திக்கு இனிப்பாய் இனித்தது. அது நடந்தது இருக்கும் ஒரு 10-12 வருடங்கள். அப்போது அவனுக்கு வயது 8ஓ 9ஓ. அம்மா கூடவே இருந்த நாட்கள் அவை. அம்மா சிவப்பாய் வெடவெடவென்று உயரமாய் பெரிய கண்கள், இடுப்பை தொடும் தலைப்பின்னலுமாய் அம்மா. அப்பாவுக்கு அம்மா என்றால் கொள்ளை ஆசை. நளினி நளினி என்று வாய்க்கு வாய் கூப்பிடுவார். தொட்டு பேசுவார். கண்ணகல ஏறிட்டு சிரிப்பார். ஆபீஸிலிருந்து வரும்போது ஏதாவது ஒரு சாமானுடன் நித்தமும் வருவார். இனிப்பு, பூ, சினிமா டிக்கெட்டுகள், என்றைக்காவது புலவை பொட்டலம். அம்மா அதிகம் பேச மாட்டாள். அப்பா 10 கேள்விகள் கேட்டால் நிதானமாய் ஒரு தரம் பதில் சொல்வாள். மென்மையாய் புன்னகைப்பாள். அவ்வளவுதான். சிநேகிதர்களின் அம்மாக்கள் போல தன்னை பள்ளியில் கொண்டு விட அழைக்க, மதிய உணவு எடுத்து வந்து கொடுக்க அம்மா வராதது குருமூர்த்திக்கு பெரிய குறையாக இருந்தது. எல்லா அம்மாவும் வராங்கம்மா, நீங்களும் வாங்க என்று கெஞ்சினால் வெயில்ல வந்தா அம்மாக்கு தலைவலி வந்துடும் குரு என்பாள். இல்லாவிட்டால் அம்மா செவப்பா இருக்கணுமா இல்ல கருத்து போனா பிடிக்குமா என்று எதிர்கேள்வி போடுவாள். செவப்பு அம்மா தான் வேணும் என்று இவன் பெருமையுடன் கூறினால், மத்தியான வெயில் உடம்புல பட்டா நான் கருத்து போயிடுவேண்டா குரு, அப்புறம் கண்ணங்கரேல்னு அசிங்கமா ஆயிடுவேன், பரவாயில்லையா என்று மடக்கி கேட்டு அவன் வாயிலிருந்தே நீங்க வர வேணாமா என்ற வார்த்தைகளை வரவழைத்து விடுவாள். குருமூர்த்தி சுபாவத்தில் அன்றைக்கும் சாதுதான். யாரையும் எதிர்த்து வாயாட மாட்டான். அதுவும் அம்மா ஏதாவது சொல்லிவிட்டால் அது வேத வாக்குதான். அவகாசம் கிடைக்கும் போதெல்லாம் கண்ணாடிக்கு முன் நின்று தன்னை அம்மா சிங்காரித்துக் கொள்கையில் வைத்த கண்ணை எடுக்காமல் குருமூர்த்தி பார்ப்பான். கண்களில் திட்டமாய் மை எழுதி பவுடர் பூசி திலகம் தீட்டி சென்ட் தெளித்து கொண்டு நாக்கால் உதடுகளை ஈரப்படுத்தியபடி தலையும் உடம்பையும் சாய்த்து பல கோணங்களில் தன்னை அழகு பார்த்து கொண்டு பக்கத்தில் நின்று கொண்டிருக்கும் பிள்ளையை பார்த்து நான் எப்படிடா குரு இருக்கேன் என்பாள். ஜோரா இருக்கம்மா. எவ்வளவு ஜோரா? இவ்வளவு. மூச்சை இழுத்து தம் பிடித்து அவன் பேசினால் அம்மா சிரிப்பாள். வாரத்துக்கு 2 தரம் கட்டாயம் சினிமா போவார்கள். ஹோட்டலுக்கு சென்று உணவருந்துவார்கள்.
அப்பா அங்கத்தினராக இருக்கும் கிளப்புக்கு சென்று அவர் சீட்டாடினால் கூட கூட உட்கார்ந்து அம்மா வேடிக்கை பார்க்க இவன் சக வயது பிள்ளைகளுடன் புல்வெளியில் விளையாடுவான். அப்படி போய் உட்கார்ந்திருந்த ஒரு நாளில்தான் ராஜ்மோகனின் சிநேகம் அம்மாவுக்கு கிடைத்திருக்க வேண்டும். ராஜ்மோகன் அங்கிளை இப்போது கஷ்டப்பட்டு ஞாபகத்தில் தோண்டி எடுத்தால் அந்த மீசையும் சிரிப்பும் வெளிநாட்டு காரும் மெல்லிய டெர்லின் சட்டையினுடைய தெரியும் 100 ரூபாய் நோட்டுகளும் சடக்கென்று கண்ணில் தெரிகின்றன. கேட்பரீஸை பார்பாராக வாங்கி தந்தது நினைவிருக்கிறது. அப்பா ஊரில் இல்லாத நாட்களில் பீச்சுக்கு போலாமாடா குரு என்று மிகுந்த கரிசனத்துடன் கேட்டுவிட்டு இருட்டின பிறகு அம்மாவையும் தன்னையும் அழைத்து கொண்டு பீச்சுக்கும் எலிபென்ஸ்டன் சோடா ஃபவுண்டனில் பீச் மெல்பா வாங்கி சாப்பிடவும் போனது நினைவுக்கு வருகிறது. அப்பா இல்லாத நாட்களாக பார்த்து இந்த அங்கிள் வருகிறாரே, வெளியில் அழைத்து போகிறாரே, இருட்டின் இடமாய் தேர்ந்தெடுத்து பீச்சில் அமர சொல்கிறாரே என்றெல்லாம் அந்த சின்ன வயதில் வக்கரமாய் யோசனை பண்ண குருமூர்த்திக்கு தெரியவில்லைதான். இவன் 5வது வகுப்பில் இருக்கும்போது ஒரு நாள் தூங்கிக் கொண்டிருந்தவன் அப்பாவின் உரத்த துவனியை கேட்டு கண்விழித்தான். சொல்லு, இப்ப எனக்கு விவரம் தெரிஞ்சாகணும். கிளப்பே சிரிக்குது. தாமோதரனும் சிங்காரமும் போன 2ஆம் மாசமே தனியா கூப்பிட்டு, டேய் உன் பின்னால ஏதோ தப்பு நடக்குதுறான்னு சொன்னாங்க. போடா போக்கத்த பசங்களா, உங்க வம்பு குணத்தை என்னண்ட காட்டாதீங்கன்னு முகத்துல அடிச்சாப்புல பேசிட்டேன். ஆனா 10 நாள் முன்னால நான் சொல்லாம கொள்ளாம டூர்ல இருந்து திரும்பினப்ப நீ வீட்டுல இல்ல. குருவை விசாரிச்சேன், எதுவும் தெரியாம முழிச்சான். சரி, ஒண்ணுமில்லாத நாம விகல்பமா கற்பனை பண்ணிக்க கூடாதுன்னு விட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு நீங்க 2 பேரும் ஹோட்டல்ல இருந்து வரப்போ நானே என் கண்ணால பாத்துட்டேன். சொல்லு, என்கிட்ட நாடகம் ஆடாம உண்மையை சொல்லு. அத்தனை கத்தலுக்கும் பதில் பேசாமல் அம்மா கல்லுளி மங்கத்தனம் பண்ணி கொண்டு உட்கார்ந்திருந்தது நிஜம். ஆனால் இந்த வாய்ச்சண்டை நடந்த 4ஆம் நாள்தான் அம்மா அந்த ராஜ்மோகன் அங்கிளோடு ஓடி போனாள். 9 வயது பிள்ளையையும் தாலி கட்டினவரையும் விட்டுவிட்டு கள்ளக்காதலனுடன் பகிங்கரமாய் வாழ்க்கை நடத்த துணிந்து சென்றாள். அப்பா ஆபீஸிலும் இவன் பள்ளியிலும் இருந்த நாழிகையில் தன் துணி நகை பொருள்கள் என்று எல்லாவற்றையும் கச்சிதமாய் பெட்டிகளில் பேக் செய்து இன்ன காரணத்தால் உங்களை பிரிந்து போகிறேன் என்று ஒரு கடிதம் கூட எழுதி வைக்காமல் புறப்பட்டு போய் சேர்ந்தாள். அம்மா போன அதிர்ச்சியிலிருந்து மீளத் தெரியாமல் அப்பா குடிக்கும் பழக்கத்தை மேற்கொள்ள கடைசியில் அவர் அந்தஸ்தை வேலையை விழுங்கிய புதைமணலாகவே அந்த பழக்கம் மாறித்தானே போயிற்று. கூடத்து கடிகாரம் 11:30 அடிக்க குருமூர்த்தி அவசரமாய் எழுந்து சமையலறைக்கு ஓடினான். நல்ல வேளையாய் குக்கரில் ஜலம் பற்றி விடவில்லை. அதை இறக்கி வைத்தவன் குழம்பு சட்டியை ஸ்டவ்வில் ஏற்றி தீயை தணித்தான். ஏன் இன்னும் அப்பா வரவில்லை? குடிமயக்கம் அதிகமாகி எங்காவது விழுந்து விட்டாரோ? குடித்தது போதாதென்று சாராய கடையிலேயே உட்கார்ந்திருக்கிறாரோ? மனசு எதிலும் நிலைக்காமல் தவிக்க வாசல் வராந்தாவுக்கு சென்று திண்ணையில் அமர்ந்து இருட்டை வெறித்தான். மாலையில் சீட்டாட்டம், இரவில் குடி என்று புகுந்த பழக்கங்கள் இன்ன நேரம்தான் என்ற விவஸ்தை இல்லாமல் சதா சர்வ காலமும் அப்பாவை ஆக்கிரமிக்க துவங்க அவற்றுக்கு முதலில் பலியானது வேலை. 6 மாதங்கள் போல பொறுத்து பார்த்துவிட்டு உங்களை நீங்க திருத்திக்கலன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் என்று GM சொல்ல, நீ என்னடா எடுக்கிறது, நானே நின்னுக்கிறேன், யாருக்கு வேணும் உன் பிசாத்து வேலை என்று ரோஷத்துடன் ராஜினாமா கடிதம் எழுதி விசிறி விட்டு வந்த நாளிலிருந்து உருப்படியாய் முதல் தேதி வீட்டுக்கு வந்து கொண்டிருந்த வருவாய் நின்றது. ஆனால் அதற்காக அப்பா கடுகத்தனை கூட விசாரப்பட்டதாக தெரியவில்லை. மாடி, கீழ் போர்ஷன்கள், அவுட் ஹவுஸ் வாடகை, பேங்க் இருப்பு, நில வரும்படி இன்று இத்தனையும் இருக்கும் வரை அவரை யார் தட்டி கேட்க முடியும்? அப்படி ஒரு 2 வருடங்கள் பேங்க் பணம் முதலில் கரைந்தது. அடுத்து வந்த வருடங்களை நிலத்தை விற்ற பணம் சரி கட்டியது. இப்போது இந்த 1 வருடமாய் வாடகை பணம் தான் கை கொடுக்கிறது. ஒருவேளை வந்து சமைத்து வைத்து விட்டு போகும் பெண்மணிக்கு சம்பளம் கொடுப்பதிலிருந்து மளிகை சாமான்கள், இவனுடைய தேவைகள், முக்கியமாய் அப்பாவின் குடி, சீட்டாட்டம் என்று எல்லாவற்றுக்கும் உயர்ந்த சரக்கிலிருந்து சாராயத்துக்கு அப்பா இறங்கி விட்டார் என்றாலும், பாதி நாட்களுக்கு ரசம், துவையல் அல்லது காரக்குழம்பு, சோறுதான் என்றாலும், மாடி வீட்டு பிள்ளைகளுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்து 80 ரூபாய் போல இவன் சம்பாதிக்கிறான் என்றாலும் வருவது போதவில்லையே. தேதி இன்னும் 15ஐ தொடவில்லை. கையில் இருப்பது 100 ரூபாய் சில்லறைதான். இதில் அப்பாவுக்கு தினமும் காசு கொடுத்து மளிகை காய்கறிகளை வாங்கி அப்பா முடியுமா? பரீட்சை முடிந்த பிறகு வேண்டுமானால் சமையல்கார அம்மாளை நிறுத்தி விடலாமா? அப்புறம் 2 மாதங்களுக்கு நான் சும்மாதானே இருக்க போகிறேன். காசு மிச்சமாகும் என்பதோடு அண்டை அசலார் நடுவில் நம் வீட்டு கதை சீரழியாமலும் இருக்குமே. ஓரளவு விவரம் புரிந்த பிறகு அப்பாவை வழிக்கு கொண்டு வர குருமூர்த்தி என்னென்னமோ பிரயத்தனங்கள் செய்து பார்த்து விட்டான். ஒன்றிற்கும் பலன்தான் இல்லை.
இந்த மாதிரி அப்பா எனக்கு இருந்தா எக்கேடு கெட்டு போன்னு உதறிட்டு நான் கிளம்பிடுவேன். நீ ஏண்டா லோல் படுற? பிள்ளை உனக்கு இருக்கிற பொறுப்பு பெத்தவர் அவருக்கு இல்லையே. நீ கூட இருந்தா எல்லாத்தையும் பாத்துக்கிறோங்கிற தைரியத்துலதான் மனுஷர் இந்த ஆட்டம் போடுறாரு. பேசாம கொஞ்ச நாள் தவிக்க விட்டுட்டு கண்காணாம எங்கேயாவது போயிடு. தானா வழிக்கு வருவார். நீ எதுக்குடா இப்படி சிரமப்படுற? ஒழுங்கா இருந்தா இரு, இல்லன்னா நடைய கட்டு. 4 காசு சம்பாதிக்க வழி பண்ணிக்கிட்டு உள்ள வந்தா சோத்த தின்னுன்னு விரட்டி விடு சொல்றேன். ஏன் என்ன பயம்? இது உங்க தாத்தா சொத்து, நியாயமா உனக்கு வர வேண்டியது. இப்ப நீ முழிச்சுக்கலன்னா நாளைக்கு உனக்கு பட்ட நாமம் போட கூட உன்னை பெத்தவன் தயங்க மாட்டான். இப்பவே வீட்டு பேர்ல ஏக கடன் இருக்கிறதா பேசிக்கிறாங்க. புத்தியா இரு. ஆமா சொல்லிட்டோம். அறிவுரைகள் அறிவுரைகள். தெருஜனங்கள், உறவினர்கள், நண்பர்கள் என்று ஆளாளுக்கு என்னென்னவோ உபதேசங்கள். ஆனால் எதையும் ஏற்க முடியாமல் அப்பா என்றால் நெஞ்சில் பீரிடும் அன்பை, முக்கியமாய் பரிதாபத்தை அடக்க தெரியாமல் இவன் தவிப்பதுதான் நடக்கிறது. பாவம் அப்பா, அவர் வேண்டுமென்றேவா அப்படி நடந்து கொள்கிறார்? முன்பெல்லாம் எப்படி இருந்தார்? அம்மா செய்த காரியத்தை தாங்க முடியாதவராய் தானே இப்படி ஆகிவிட்டார். நானும் உதறிவிட்டால் எங்கு போவார்? யாரிடம் நிற்பார்? என்னை விட்டால் அவருக்கு யார்? பாவம் அப்பா. குருமூர்த்தியின் சிந்தனை வாசலில் வந்து நின்ற சைக்கிள் ரிக்ஷாவின் ஓசையில் கலைந்தது. அப்பாதான். படிகளில் வேகமாய் இறங்கிச் சென்று அவரை தாங்கி பிடித்துக் கொண்டான். பழக்கமான ரிக்ஷாக்காரர் என்பதால் உடனே பணத்தை கொண்டு வா என்று முரண்டி கொண்டு நிற்காமல் போனதும் மெதுவாய் அப்பாவை உள்ளே அழைத்து வந்தான். எங்கடாவ கூப்பிடு, ஒரே வெட்டா வெட்டிடுறேன். ஏண்டா உன் மூக்கு அவ மூக்கு மாதிரி இருக்கு, முதல்ல அதை மாத்து. நான் என்னடா பண்ணுவேன்? சண்டாளி மோசம் பண்ணிட்டாளே, ஊரார் மூஞ்சில எப்படிரா முழிப்பேன்? உளறி புலம்பினவரை கட்டிலில் உட்கார வைத்துவிட்டு கொதிக்கும் சோற்றில் குழம்பை ஊற்றி பிசைந்து எடுத்து வந்து வலுக்கட்டாயமாக 4 உருண்டைகளை உண்ண வைத்து ஊறுகாயுடன் கொஞ்சம் தயிர் சோறும் கலந்து கொடுத்து சாப்பிட்ட கையோடு காலை நீட்டி படுத்து விட்டவருக்கு போர்த்தி விட்டு போதை கலையாமலேயே அவர் உறங்க துவங்கிய பின் உள்ளே வந்து தட்டில் சோறு குழம்பை ஊற்றிக்கொண்டு குருமூர்த்தி சாப்பிட ஆரம்பித்தான். இடுக்கில் உயரை நுழைத்து முடிச்சை இருக்கின போது ஆள்காட்டி விரலில் சுரீரென்று வலித்தது. பை போடுவதை நிறுத்திவிட்டு விரலை ஏறிட்டாள் விமலா. சிவந்திருந்த நுனியில் பளபளவென கொப்புளம். நாள் முழுவதும் ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் ஒயரை விரல்களால் இழுத்து பை பின்னுவதில் 4 நாட்களுக்கு ஒரு தரம் இந்த அவஸ்தை ஒன்று. பையை கீழே வைத்துவிட்டு அக்கடா என்று சில நிமிடங்களாவது உட்காரலாம் என்றால் முடியாது. நேரமில்லை, கடைப்பையன் வந்து விடுவான். இன்று சனிக்கிழமை, வாரத்துக்கு 7 என்கிற கணக்கில் முடித்து கொடுத்தால்தான் ஒரு பைக்கு 2 ரூபாய் வீதம் 14 ரூபாயை எண்ணி கையில் தந்துவிட்டு போவான். ஒன்று குறைந்தால் கூட முதலாளி திட்டுவாருமா, நீங்க கடைக்கு பைய கொண்டாந்து கொடுத்துட்டு துட்ட வாங்கிக்கங்க என்று தயவுதாட்சண்யம் இல்லாமல் கூறிவிட்டு நடையை கட்டிவிடுவான். எரியும் விரலை உயர தூக்கி பிடித்து கட்டை விரலையும் நடுவிரலையும் பயன்படுத்தி ஒரு தினுசாய் சொச்ச பையை போட்டு முடிப்பதற்கும் கடைப்பையன் வந்து அம்மா என்று குரல் கொடுக்கவும் சரியாக இருக்க 5 நிமிடம் அவனை நிற்க வைத்தபடியே நுனிகளை பின்பக்கமாய் கோர்த்து பையை பூர்த்தி செய்தாள். 7 பைகளையும் சரிபார்த்து காசை கொடுத்து விட்டு அவன் நகர்ந்ததும் கீழே வாரி இறைந்திருந்த ஒயர் துண்டுகள், கத்தரிக்கோல் இத்தியாதிகளை எடுத்து அலமாரியின் மேல் தட்டில் வைத்தாள். உட்கார்ந்து கொண்டே இத்தனை நேரமாய் பின்னியதில் முதுகுத்தண்டு நமனமவென்று குடைய வெறும் தரையில் எதையாவது போட்டுக்கொள்ளாமல் மல்லாந்து படுத்தாள். அம்மாடி, இதென்ன சுகம்! அப்படியும் இப்படியும் புரண்டு இடுப்பை முறித்த போது வலிக்கு இதமாக இருந்தது. கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துவிட்டு எழுந்து காரியத்தை கவனிக்கலாம் என்ற நினைப்பில் மண்ணை போடுவது போல பக்கத்து தெருவில் இருந்த பள்ளியில் 4 மணி பெல் அடிக்க மனசில்லாமலேயே எழுந்து உட்கார்ந்தாள். நாழியாகிவிட்டது. இப்போது எழுந்தால்தான் வீட்டை பெருக்கி துவைத்த துணிகளை மடித்து இரவு சமையலை கவனிக்க சரியாக இருக்கும். அம்மா வரும்போதே வயிற்றில் பசி நெருப்புடன் வந்து ஆச்சாடி ஆச்சா என்று பரப்பாள். பாவம், மதியமாவது ஒழுங்காக சாப்பிட மாட்டாளோ இல்லையோ. காலையில் 7 மணிக்கு அவதி அவதி என்று பழையதில் துளி மோர் விட்டு கரைத்து குடித்து விட்டு போனவள் தானே. இன்றைய ஷூட்டிங் எங்கே நடந்ததோ, கொளுத்தும் வெயிலில் மணலில் நிற்க வைத்து ஆட வைத்தார்களோ, இல்லை அழுக்கு தண்ணீர் நிறைந்த குட்டையில் எருமை மாடு மாதிரி ஊற வைத்தார்களோ. பாவம் அம்மா. வேணாம்மா, நிம்மதி நிரந்தரம் இல்லாத இந்த பொழப்பு வேண்டாம்மா என்றால் காதில் வாங்க மாட்டேன் என்கிறாள் சினிமாவில் துணை நடிகை. கல்யாணத்து கும்பலில் ஒருத்தியாக, தெருவில் வித்தையை வேடிக்கை பார்க்கும் கூட்டத்தில் ஒருத்தியாக, கிராமத்து திருவிழாவில் கடை போட்டு விற்கும் பெண்மணியாக, இன்னும் அத்தி பூத்த மாதிரி என்றைக்காவது குரூப் டான்ஸில் ரொம்ப பின்னால் நிற்க வைக்காமல் கேமராவில் முகம் தெரியும்படியாகவோ அல்லது பண்ணையார் மக வயசுக்கு வந்துட்டாளாமே என்ற ஒரு வரி வசனமோ கிடைத்து விட்டால் அன்றைக்கெல்லாம் அம்மாவை யாரும் கட்டிப்பிடிக்க முடியாதுதான்.
பெரிய ஹீரோயின் என்கிற நினைப்பில் முகமும் கண்களும் பெருமையில் ஜொலிக்க, ஏண்டி விமலா, உங்க அம்மா வந்தாளா இல்லையா? நானும் 10 நட நடந்துட்டேன், நீயும் இல்ல இல்லன்னே சொல்லிட்டு இருக்க. வீட்டுக்கார சௌபாகிய அம்மா. இன்னும் வரல அத்த. வந்ததும் கண்டிப்பா உங்களை வந்து பார்க்க சொல்றேன். வருவா வருவா, நான் தான் நாக்க வழிச்சுக்கிட்டு காத்துட்டு இருக்கணும். சரியான சாவுகிராக்கியாச்சே அவ. ஏதுடா 4 மாசமா வாடகை பணத்தை தராம அழும்பு பண்றமேன்ற இது கொஞ்சமாவது இருக்கா? எங்க? அவதான் அத்தனையும் தொலைச்சு போட்ட மூதேவியாச்சே. விமலா, இந்த பாரு, இன்னைக்கு நான் சும்மா இருக்க போறதில்ல. நானும் சோத்துல உப்பு போட்டுக்கிட்டு சாப்பிடுற ஜென்மந்தான், நினப்புல வச்சுக்க. போனா போகுதுன்னு பார்த்தா ரொம்பத்தான் தலையில ஏறாளுவ. எனக்கு மட்டும் காசு தோட்டத்திலயா காய்ச்சி கொட்டுது? நாங்க மட்டும் துண்ண வேணாம், உடுக்க வேணாம், எல்லாத்துக்கும் இந்த ஸ்டோர்ல வர்ற வாடகை பணம் தானே. 4 மாசமா வாடகை கொடுக்காட்டி நான் எங்க போய் தடவர்? இந்தாடி, மேற்கொண்டு ஒரு வார்த்தை பேச வேணாம். உங்க ஆத்தா வந்ததும் மரியாதையா வீட்டை காலி பண்ண சொன்னேன்னு சொல்லு. மாசம் 40 ரூபா ஒழுங்கா கொடுக்க துப்பு இல்லாதவளுக்கு வண்டி பவுடரை பூசிக்கிட்டு கண்ட கண்ட ராஸ்கல்கள் கூட இழிச்சுக்கிட்டு போக மட்டும் நல்லா தெரியும். துத்தேரி சனிய நடத்தக்கிட்ட நாய். முதல்ல அவளை இங்கிருந்து விரட்டினாத்தான் மத்த குடுத்தனக்காரங்க தலை நிமிந்து நடக்க முடியும். வரட்டும், அடிச்சு விரட்டிட்டு தான் மறு வேலை. வாடகை குடுக்காட்டி போனா கூட பரவாயில்ல, ஓடுறி நாயன் நாளைக்கே விரட்டிட்டு தான் மறு வேலை. எங்கோ ஆரம்பித்து எதிலோ முடித்து மூச்சிறைக்க கத்திய சௌபாக்கியம் விழிகளை உருட்டி விமலாவை அழுந்த ஏறிட்டாள். பின் நாய் ஜென்மங்க என்று தொடர்ந்து ஏசியபடியே வாசல் பக்கத்தை பார்த்து நடக்க, இத்தனை கத்தலையும் வேடிக்கை பார்க்க அந்தந்த போர்ஷனிலிருந்து பெண்களும் குழந்தைகளும் ஓரிரு ஆண்களும் கூட வெளியில் வந்து நிற்க, தலையை குனிந்து கொண்டு விமலா அவசரமாய் குளியலறையை நோக்கி ஓடினாள். அந்த ஸ்டோரில் மொத்தம் 9 குடித்தனங்கள். கீழே 4, மேலே 4, 2ஆம் மாடியில் 1. எல்லாம் சரியான புறா கூண்டுகள். நீளமாக செல்லும் பொது நடையிலிருந்து பிரியும் ஒற்றை அறை. அதனை ஒட்டி 4 அடிக்கு 6 அடியில் ஒரு சமையலறை. இதுதான் மொத்த போர்ஷனின் அளவே. நடையின் இறுதியில் கிணறு, பக்கத்தில் 2 குளியல், 2 கழிப்பறைகள், 9 குடித்தனக்காரர்களுக்கும் பொதுவாய். குளியலறைக்குள் சென்று கதவை சாத்தின விமலாவுக்கு வாயை கீறிக்கொண்டு அழுகை எழுந்தது. சுவரில் சாய்ந்து நின்று வாயை தலைப்பால் பொத்தி யாருக்கும் கேட்காதபடி சில நிமிடங்களுக்கு அழுதவள் கொஞ்சம் தேறினதும் முகத்தை கழுவி கலைந்திருந்த முடியை கோதிக்கொண்டு வெளியில் வந்தாள். மெல்லிய குரலில் கிசுகிசுத்துக் கொண்டிருந்த பங்கஜக்காவும் ராதாக்காவும் இவளை கண்டதும் நிறுத்திவிட்டு நமுட்டாக சிரித்தது வருத்தத்தை அதிகரிக்க செய்ய, தலை நிமிராமல் போர்ஷனுக்கு வந்தவளின் விழிகளில் அடங்கி இருந்த கண்ணீர் மீண்டும் எட்டி பார்த்தது. என் காதுபடவே அம்மாவை கண்டபடி பேசுறாங்களே, இவங்களுக்கெல்லாம் மனசுன்னு ஒண்ணு இல்லவே இல்லையா? இந்த அம்மா தான் சரி, எதுக்காக தொடர்ந்து இவங்க வாயில வந்ததை பேச இடம் கொடுக்கிற விதத்துல நடந்துக்கிறா? அப்படி என்ன இந்த எக்ஸ்ட்ரா தொழிலை செஞ்சு வாரி கொட்டிடுறா? வேணான்னு தலையை சுத்தி ஒழிச்சு கட்டிட்டு வீட்டோட கொஞ்ச நாளைக்காவது உட்காரக்கூடாதா? துடைப்பத்தை கையில் எடுத்து பெருக்குகையில் இது நடக்காத காரியம் என்பதை நன்றாகவே புரிந்து கொள்ள முடிந்தது. 2 காரணங்கள். ஒன்று பணம், 2வது வேலு அண்ணன். அம்மாவே பெரிய மனசு பண்ணி வீட்டோடு பதவிசாய் உட்கார சம்மதித்தாலும் அந்த மனுஷனா சரி என்று சொல்வான்? வேலு அண்ணன் பேர பாரு, பேர கூட பிறந்த சகோதரன் மாதிரி வேலு அண்ணன் உறவு முறை சொல்லிக் கொள்ளு. சக், அம்மாவுக்கும் அவனுக்கும் இடையில் உள்ள தொடர்பு பகிரங்க ரகசியமான ஒன்று. அப்புறம் அண்ணன் என்று அழைப்பது ஏன்? சொல்வது ஒன்று, நடப்பது ஒன்று என்ற அசிங்கங்கள் இருந்தால் மற்ற குடித்தனக்காரர்கள் என்ன தெருவே கூடத்தான் சிரிக்கும். பெருக்கி முடித்து ஒருவித ஆயாசத்தோடு துடப்பத்தை மூலையில் விட்டெறிந்தவள் இரவு உணவு தயாரிக்க வேண்டி ரேஷனில் வாங்கி வைத்திருந்த அரிசியில் கல் பொறுக்க உட்கார்ந்தாள். அம்மாவை அப்பா கைப்பிடித்த போது அம்மாவுக்கு 14ஓ 15ஓ தான் வயது என்று பாட்டி அம்மாவை பெற்றவள் சொல்லி விமலா கேட்டிருக்கிறாள். டிபி வியாதிய மறைச்சு வச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க. நான் ஏமாந்துட்டேன். பச்சைக்கிளி மாதிரி பொண்ண நானே பாழுங்கணத்துல கண்ணை மூடிட்டு தள்ளிட்டேன் பாவி என்று நினைவு தெரிந்த நாளாய் பாட்டி புலம்பியது விமலாவுக்கு காதில் விழுந்த சமாச்சாரம்தான். வியாதியோ கியாதியோ எது எப்படி இருந்தாலும் பெண்டாட்டியை அனுபவிப்பதில் மட்டும் தாலி கட்டினவன் தயக்கம் காட்டாமல் இருந்ததில் திருமணமான மறுவருடம், அதாவது 16வது வயதில் விமலாவை பெற்றெடுத்துவிட்டு அதற்கும் அடுத்த வருடமே விதவை பட்டத்துக்கும் அம்மா சொந்தக்காரியானாள். முதல் 4-5 வருடங்களுக்கு சாதாரணமாய் ஒரு கஷ்டப்படும் குடும்பத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் இவர்கள் வீட்டிலும் நடந்தன. பாட்டி, மகள், பேத்தி என்று உதவிக்கு வேறு யாரும் இல்லாமல் வாழ்ந்து வந்த காலத்தில் வீட்டில் பாட்டி செய்த வடகம், அப்பளம், பலகாரங்களை விற்று வந்த காசும், அம்மா எம்ப்ராய்டரி அது இது என்று போட்டு தந்தும், எதிர்பக்கத்து போர்ஷன் குழந்தைகளுக்கு பாட்டு சொல்லிக் கொடுத்து வந்த பணமும் பெருமளவுக்கு 3 வயிறுகளும் நிறைந்து மானமாய் வாழ உதவின. ஆனால் எல்லாம் 4-5 வருடங்களுக்குத்தான்.
சற்றும் எதிர்பாராத விதத்தில் 10 நாள் காய்ச்சலில் அது டைபாய்டோ என்ன எழவோ யார் கண்டது? பாட்டி உயிரை விட்ட பிறகு அவர்கள் பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சமல்ல. இளவயது பெண், 5 வயது குழந்தை, சாய்ந்து கொண்டு நிற்க மனுஷ பனமில்லாத சூழ்நிலை, முக்கியமாய் பணமும் இல்லை. அப்புறம் அப்படி சிரமப்பட இந்த ஒரு வருஷத்தில் தான் அம்மாவுக்கு செல்லத்தின் சிநேகிதம் கிடைத்தது. புடவையில எம்ப்ராய்டரி போட்டுத்தா என்று படியேறி வந்தவள் அம்மாவின் அழகும் இளமையும் பாழாய் போகிறதே என்று கண்ணீர் வடிக்க முற்பட்டாள். உனக்கு இருக்கிற கவர்ச்சிக்கு நீ மட்டும் சினிமாவில சேர்ந்தன்னா ஓஹோன்னு வந்துடலாம் என்று வேப்பிலை அடித்தாள். அம்மாவுக்கு என்றைக்குமே தன் எடுப்பான தோற்றத்தில் பெருமை உண்டு. தான் இருக்க வேண்டிய, அனுபவிக்க வேண்டிய இடம், வாழ்க்கை வேறு, எல்லாம் போதாத வேளை என்று மனதுக்குள் பொறுமிக் கொண்டிருந்ததற்கு செல்லத்தின் மூலம் வடிகால் கிடைக்க ஆகாசத்தையே கைப்பற்ற போகும் ஆசையுடன் ஒரு நாள் ஏதோ ஒரு இசைக்குழுவில் இருந்த செல்லத்தின் மாமாவை சந்தித்தாள். மாமா யார் யாருக்கோ அவளை அறிமுகப்படுத்தினார். சான்ஸ் தானே, நிச்சயம் வாங்கி தர, உனக்கு இல்லாமலா, உன் கண்ணு ஒன்னே போருமே, உன் சிரிப்பு ஒன்னே போருமே என்று ரம்பை, ஊர்வசி என்று புகழ்ந்தவர்கள் எல்லாம் இளவயதுக்காரியான அவளை செம்மையாக அனுபவித்தார்களே ஒழிய உருப்படியாய் ஒரு நல்லதை செய்யவில்லை. புது தொடர்புகளும் நவநவ கனவுகளும் தோன்றின பின் பழைய சூழ்நிலையில் இருக்க பிடிக்காமல் கோடம்பாக்கத்துக்கு அவர்கள் குடியேறினார்கள். அங்கே ஒரு 6-7 வருடங்கள் என்னென்னவோ அனுபவங்கள், எப்படி எப்படியோ சமாளித்தாள். 30 வயதை தொட்டுவிட்ட பிறகுதான் ஓஹோ, நாம் காண்பது பகல் கனவு, கதாநாயகி ஸ்தானத்தை நம்மால் என்றைக்கும் பிடிக்க முடியாது என்ற ஞானோதயம் பிறக்க எதேச்சையாய் குறுக்கே வந்த வேலு அண்ணனை கெட்டியாக பிடித்து கொண்டாள். வேலு அண்ணன் காஸ்டியூமராக திரையுலகில் பிரவேசித்து கொஞ்சம் பணம் வந்ததும் தயாரிப்பாளராக மாறி சேர்த்த 4 காசையும் கோட்டை விட்டவன். அண்ணனாக முதலில் அறிமுகமானவன் எது எப்படியோ கோளாறாகி போக வேறு விதமாக மாறிவிட்டாலும் இந்த அண்ணன் பட்டம் மட்டும் நிரந்தரமாய் ஒட்டி கொண்டு விட்டது நிஜம். இரு சரியான நேரம் வந்துட்டா நாம யாருன்னு எல்லாருக்கும் நிரூபிச்சு காட்டிடலாம். வகையா ஒரு ப்ரொடியூசர் மாட்டட்டும், என் திறமை பூராவையும் வெளிப்படுத்தி இந்த சினி ஃபீல்டே மூக்குல விரல வைக்கிற மாதிரி படம் பண்ணி காட்டுறேன். நீ நம்பிக்கையோடு இரு. 33 வயசு ஒரு வயசா? அபூர்வ ராகங்கள்ல ஸ்ரீவித்யா செஞ்ச மாதிரி ஒரு டாப் ரோல் வச்சிருக்கேன். அந்த படம் மட்டும் பண்ணிட்டோம்னா அப்புறம் நீ தான் முன்னணி நடிகை பாரேன் என்று மகா நம்பிக்கையோடு வேலு அண்ணன் பேசினால் அம்மா திறந்தவாய் மூடாமல் கேட்டு பரவசப்பட்டு போவாள். வேலு அண்ணன் தாலி கட்டின பொண்டாட்டி எங்கோ கல்லுக்குண்டாட்டம் இருக்கிறாள். வாரம் சனி ஞாயிறு மட்டும் அங்கு போய் இருந்துவிட்டு வருவான். மற்றபடி பாக்கி நேரமெல்லாம் இங்குதான். இந்த போர்ஷனுக்கு இவர்கள் குடிவந்து இன்னும் வருடம் ஒன்றாகவில்லை. அதற்குள் ஏகப்பட்ட கசமுசாக்கள். அரிசியை களைந்து கொதித்து கொண்டிருக்கும் உலையில் போடுகையில் இந்த முறை சௌபாக்கிய அத்தையின் கோபம் லேசில் மறையப் போவதில்லை என்கிற பயம் தோன்ற அப்படியே குந்தி முழங்கால்களில் முகத்தை பதித்து கொண்டாள் விமலா. நாளைக்கு உண்மையாவே வீட்டுக்காரமா வெளியே போங்கன்னு விரட்டிடுவாளோ? அப்படி துரத்திட்டா எங்க போறது? திடுமென 8வதுடன் தன்னை அம்மா பள்ளியிலிருந்து நிறுத்திவிட்டது இப்போது விமலாவுக்கு லேசான எரிச்சலை எழுப்பியது. அட, 2 தரம் ஃபெயில் ஆனாத்தான் என்ன? இன்னொரு தரம் முயற்சி பண்ணியிருந்தா பாஸ் ஆயிருக்க மாட்டேனா? SSLC முடிச்சு எதிர்போர்ஷன் வள்ளி போல டைப்பிங்ல தேர்ச்சி பெற்றிருந்தா இன்னைக்கு 100-200 சம்பாதிக்கவாது வழி இருந்திருக்குமே. பெருமூச்சுடன் எழுந்து நின்ற விமலாவுக்கு தன் நினைப்பு எத்தனை போலியானது என்பதை நன்றாகவே உணர முடிந்தது. அம்மா ஒன்றும் வலுக்கட்டாயமாய் பள்ளியில் இருந்து நிறுத்தவில்லை. எனக்கு வெக்கமா இருக்குமா, நான் பள்ளிக்கூடத்துக்கு போல, எனக்கு படிப்பு வர மாட்டேங்குது, வீட்டோட இருந்து எல்லா வேலையும் கவனிச்சுக்கிறம்மா என்று இவள் கெஞ்சியதும் வற்புறுத்தாமல் அம்மா விட்டு விட்டதுதான் உண்மை. அப்புறம் படிக்க வைக்கல, வேலை பார்க்குது, சம்பாதிக்க வழி இல்லை என்று குறை என்ன குறை? சோறு வெந்து விட்டதா என்று பதம் பார்த்து அதை வடித்து வைத்துவிட்டு கூடையில் இருந்த வெங்காயத்தை பொறுக்கி உரித்து வதக்கி காரக்குழம்புக்கு தாளிக்கையில் சிவந்த கண்களும் கலைந்த முடியுமாக அம்மா வேலு அண்ணனுடன் வந்து சேர்ந்தாள். உள்ளே நுழைந்தவள் செருப்பை உதறினாள். சப்பாடி என்று முனகியபடி காலை நீட்டி படுத்து விட்டாள். விமலு, சூடா டீ போட்டுக்கொண்டா, பால் இருக்குல்ல? இவள் டீ போட்ட நிமிடங்களில் அவள் வேலு அண்ணனோடு உரக்க சம்பாஷித்தாள். ஆனாலும் அந்த ஜலஜாவுக்கு திமிரு அதிகம். என்னோட குரூப் டான்ஸ் ஆடிட்டு இருந்தவளுக்கு இன்னைக்கு அடிச்ச யோகத்தை பாரு. அல்பனுக்கு பவுஷு வந்தா அர்த்தராத்திரியில கொடை பிடிப்பாங்கிறது சரியாதான் போச்சு. ஹீரோயின் ஐட்டோங்கிற ரேங்க்ல என்ன புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே காட்டிக்கலன்னா இவ வாழ்வு எத்தனை நாளைக்கு? நான் பார்க்க போறது இல்லையா என்ன? டீ குடித்து அன்றைக்கு படப்படிப்பில் நடந்த சம்பவங்களை அவர்கள் பேசி முடித்த பின் பக்கத்தில் சென்று விமலா மெதுவாய் அம்மா என்றாள். என்னடி? வீட்டுக்காரத்தான் வந்திருந்தாங்க. 4 மாசமா வாடகை கொடுக்கலன்னு கண்ணா பின்னான்னு ஏசினாங்க.
நாளைக்கு நாம வீட்டை காலி பண்ணணும்னு முடிக்க விடாமல் அம்மா குரல் எடுத்து கத்தினாள். அவ கிடக்குறா நாய், 4 மாச வாடகை கொடுக்காம ஏமாத்திட்டா ஓடிட போறேன். அவ பேச பேச நீயும் மண்ணா அந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தியா? ஷூட்டிங்கில் ஜலஜா இவளை திரும்பி பார்க்காத கோபத்தோடு பேசிய தொகையை தயாரிப்பாளர் கொடுக்காத ஏமாற்றத்திலும் இருந்த காந்தம் வாய்க்கு வந்தபடி பேச, இந்த பேச்சுக்கள் சௌபாக்கியத்தின் காதுகளில் விழ 4 ஆண்களின் துணையுடன் வந்து நாக்கை பிடுங்கிக் கொள்கிற மாதிரி அவள் போட்ட சத்தத்தில் அரண்டு போன வேலு அண்ணன் மறுநாளே எங்கோ கடன் வாங்கி 100 ரூபாயை கொடுத்துவிட்டு அடுத்த வாரமே வேறு போர்ஷனுக்கு அட்வான்ஸ் கொடுத்து அவர்கள் வீடு மாற உதவினான். டே குரு. வராந்தாவில் புஸ்தகம் கையுமாய் உட்கார்ந்திருந்தவன் உள்ளே எட்டி பார்த்தான். என் சட்டப்பையில 20 ரூபா பணம் வச்சிருந்தனே எங்க? நான் பாக்கலப்பா. விளையாடாத குரு, எடுத்திருந்தா கொடுத்துரு, எனக்கு அவசரமா பணம் தேவைப்படுது. நான் எடுக்கலப்பா. எந்த சட்டையில வச்சிருந்தீங்க? தோ இந்த கோடு போட்ட பொடி கலர் சட்டையில தான். நேத்து ராத்திரி இருந்தது, இப்ப எங்க போயிடும்? கால் முளைச்சு நடந்தா போயிருக்கும். பையில பணம் இருந்ததுன்னு நிச்சயமா ஞாபகம் இருக்காப்பா? இது என்னடா விதண்டாவாத கேள்வி? 6 மணிக்கு கடைக்கு போறப்போ ஒரு 20ம் ஒரு 10ம் இருந்ததேடா. நேத்து சீட்டுல நல்ல வருமானம். கடைக்கு புறப்பட்ட போது இருந்தது, அப்புறம் காணவில்லை என்றால் கடையில் தான் வேட்டு விட்டிருப்பீங்க என்ற வார்த்தைகள் தொண்டை வரைக்கும் வந்தனவே ஒழிய வெளிப்பட வரவில்லை. சாராய கடைக்கு செல்லும் முன் இருந்த பணம் வேறு எங்கு போகும்? தானும் குடித்து இருப்பவர்களுக்கும் கர்ணனாக வாரி வழங்குவது என்றைக்கும் நடப்பதுதானே. என்னடா நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்க, நீ கம்முன்னு இருந்தா என்ன அர்த்தம்? பணம் எங்கடா? எனக்கு இப்ப உண்மை தெரியணும். ஒருவேளை கடையிலேயே செலவழிச்சிட்டீங்களோ என்னமோ? 10 ரூபா தான்டா அங்க விட்டேன், பாக்கி என்னாச்சு? பிள்ளை மௌனமாய் நிற்க ஒரு வினாடி அவன் சொல்கிற மாதிரி கடையிலேயே செலவழித்து விட்டோமா என்று சம்பந்தம் யோசனை பண்ணினார். தேவநாதனும் தானும் கடைக்கு போனது நினைவிருக்கிறது. ஆளுக்கு ஒரு பாட்டிலை வாங்கியது நினைவிருக்கிறது. அதன் பிறகு சரியாக எதுவும் புரியாமல் மசமசக்க ஆத்திரத்துடன் குருமூர்த்தியை ஏறிட்டார். எனக்கு இப்ப அர்ஜென்ட்டா பணம் வேணும்பா. பையில இருந்தது எங்க போச்சுன்னு மெதுவா ஆராய்ச்சி பண்ணிக்கலாம். உன்னாண்ட வீட்டு செலவுக்கு வச்சிருப்பியே, அதுல 20 ரூபா கொடு. என்கிட்ட பணம் இல்லப்பா. இன்னைக்கு தேதி 28 ஆச்சே. முண்டம், கூறுகட்ட முண்டம். 20 ரூபா கேட்டா கூட இல்லன்னு மூக்கால அழு. மாசம் பிறந்த சொலையா வாடகை பணம் 500 வாங்கி ஜோபில போட்டுக்க மட்டும் தெரியும். வக்கனையா செலவழிக்க தெரியாது. அவசரமா 10-5 கேட்டா கொடுக்க தெரியாது. இனிமே வாடகை பணத்தை நீ கையால தொடு சொல்றேன். பதில் பேசாமல் புஸ்தகத்தோடு குருமூர்த்தி வாசலுக்கு நடக்க சம்பந்தம் கத்தினார். எங்கடா போற சொங்கன்னு? பணத்துக்கு வழி சொல்லிட்டு போ. இன்னி ரேஸ்ல வால் நட்சத்திரம் தான் நிச்சயம் ஜெயிக்கும் நம்பிக்கையான இடத்துல இருந்து தகவல் வந்திருக்கு. 1க்கு 10 விட்டதை எடுக்க சான்ஸ் வந்திருக்குடா. என்கிட்ட பணம் இல்லப்பா, தரித்திரம். உன்னாண்ட இல்லாட்டி ஒழியுது. மாடிக்கு போய் ரங்கசாமி கிட்ட நான் 50 ரூபா கேட்டேன்னு வாங்கிட்டு வா. வாடகையில கழிச்சுக்க சொல்லு. குருமூர்த்தி தயங்கினான். எனக்கு படிக்கணும்பா. யூனிவர்சிட்டி எக்ஸாம் கிட்ட வந்துருச்சு. பொல்லாத பரீட்சை. பாஸ் பண்ணா விட்டு 1000 ரூபாய் சம்பளத்துல வேலை காத்துக்கிட்டு இருக்கு. போடா, எல்லாம் எனக்கு தெரியும், நீ போய் வாங்கிட்டு வா. இனியும் தர்க்கம் பண்ணுவதில் அர்த்தமில்லை என்று குருமூர்த்தி மாடிக்கு போனான். சார், யாரு? குருமூர்த்தியா? வருவேன்னு தெரியும். அப்பாவோட கத்தல் காதுல விழுந்துச்சே. வந்து சார், எதுக்குப்பா வெக்கப்படுற? உங்க அப்பா குணம்தான் எனக்கு நல்லா தெரியுமே. இன்னும் 2 நாள்ல கொடுக்க போற பணத்தை இப்ப தரப்போறேன், அதானே? இல்ல சார், வந்து 50 ரூபாயா தராதிங்க, 10 ரூபா மட்டும் தாங்க போதும். மாச கடைசி பணம் இல்லைன்னு சொல்லிடுங்க. கத்துனாலும் பரவாயில்ல, அடுத்த மாச செலவுக்கு கஷ்டப்படணும் சார். முன் யோசனையுடன் பேசியவனை ரங்கசாமி கனிவுடன் பார்த்தார். ஓ இஷ்டம் என்பது போல தோளை குலுக்கி 10 ரூபாயை கொடுத்தார். மகன் நீட்டிய பணத்தை பார்த்ததும் சம்பந்தம் குதி குதி என்று குதித்தார். என்ன நினைச்சிட்டு இருக்கான் அவன் மனசுல? பிச்சையா போடுறான்? யாருக்கு வேணும் இந்த பிச்சை காசு? நோட்டை விட்டறிந்து 10 நிமிடங்கள் போல கத்தி தீர்த்தவர் இந்த பணத்தை விட்டால் வேறு வழி இல்லை என்பதை உணர்ந்து அதையே பொறுக்கி கொண்டு வெளியே போனதும் குருமூர்த்தி வராந்தாவுக்கு சென்று திண்ணையில் உட்கார்ந்து கொண்டான். மனசு கனமாய் கனத்தது. அப்பாவுக்கு எப்போது புத்தி வரும்? ஊர் உலகத்தில் உள்ள இதர அப்பாக்கள் மாதிரி பொறுப்புடன் என்றைக்கு நடந்து கொள்ளப் போகிறார்? அப்படி ஒரு நாளும் வருமா? இல்லை. அப்படியே ஆயுசு பரியந்தம் இருந்துவிட்டு கண்ணை மூடி விடுவாரா? புஸ்தகத்தில் வலுக்கட்டாயமாக கண்களை பதித்தான். படிப்பது எதுவும் புத்தியில் உரைக்காமல் இருக்க புஸ்தகத்தை மூடி வைத்துவிட்டு பார்வையை சுழற்றினால் வாசப்பக்கம் இருந்த 2 தென்னை மரங்களிலும் காய் நன்றாக பிடித்திருந்தது. 200 காய்கள் தேர்வது நிச்சயம். பெரிய காய்கள். தேங்காய் விற்கும் விலையில் வீட்டு செலவுக்கு போக பாக்கியை 2 ரூபாய் என்று விற்றாலும் 350 ரூபாய்க்கு குறைவில்லை. மளிகை கடைக்காரருக்கு 200ம் பால்காரருக்கு 100ம் கொடுக்க முடிந்தால் தேவலை. மிச்சம் 50ல் அப்பாவுக்கு 2 வேஷ்டிகளாவது எடுக்க வேண்டும். இத்தனையும் அப்பாவுக்கு தெரியாமல் செய்து முடிக்க வேண்டுமே. முடியுமா?
யோசனையுடன் பக்கவாட்டில் தலையை திருப்பினவன் அவளை பார்த்தான். பக்கத்து வீட்டுக்கு புதிதாய் வந்திருப்பவள்தான். அவர்கள் போர்ஷன் இவன் வீட்டை பார்த்து கொண்டு இருப்பதால் அடிக்கடி கண்ணில் தென்படுகிறாள். புது குடித்தனக்காரர்களை பற்றின விவரம் ஒன்றும் இவனுக்கு தெரியவில்லை. ஈடுபாடு இருந்தால்தானே விசாரிக்க. மொத்தம் 3 பேர்கள் போலிருக்கிறது. பெரியவளாய் ஒரு பெண்மணி, இந்த பெண், அப்புறம் ஒரு ஆண், கிருதாவும் மீசையுமாய். அக்கா தங்கையாக இருக்க வேண்டும். லேசாக ஜாடை தெரிகிறது. ஆனால் அக்கா கண்ணுக்கு பளிச்சென்று இருக்கிற மாதிரி, தங்கை இல்லை, நல்ல கருப்பு வேறு. அந்த ஆண்மகன் என்ன உறவாக வேண்டும்? நேற்று அக்காக்காரி அண்ணன் என்று அழைத்தது காதில் விழுந்தது. ஆக அண்ணனா? இல்லையே. வந்து இறங்கின அன்று சாமான்களை ஒழுங்குபடுத்தின நாழிகையில் சின்னவள் அவனை மாமா என்று கூப்பிட்டாளே. ஆக அக்கா புருஷனா? அப்படியென்றால் அக்கா ஏன் அண்ணன் என்று அழைக்க வேண்டும்? குழப்பத்துடன் பார்வையை நிமிர்த்தின குருமூர்த்தி தன்னை அறியாமலேயே பக்கத்து வீட்டு பெண்ணை தான் வெறிப்பதை உணர்ந்து தன் செய்கைக்கு வெட்கப்பட்டவனாய் அவசரமாய் எழுந்து உள்ளே போனான். அம்மா, அம்மா, என்னடி செத்த கண் மூட விடாம தொணக்கிற? உன்னண்ட கொஞ்சம் பேசணும்மா. பேசிட்டு தானே இருக்க, புதுசா என்னடி பேச போற? விமலா தயங்கினாள். குரலை இன்னும் கிசுகிசுப்பாக்கி கொண்டாள். பக்கத்து எதிர் போர்ஷன்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க, பேசுறாங்கம்மா. அதென்ன உங்க அம்மா அந்த ஆளை அண்ணன்னு கூப்பிடுறா, நீ மாமாங்கிற? என்ன உறவுன்னு வளைச்சு வளைச்சு கேக்குறாங்கம்மா. எவளுக்கு எவன் என்ன உறவா இருந்தா உங்களுக்கு என்னடின்னு பட்டுன்னு வாயில போடுறதானே விமலு. அது எப்படிம்மா பொக்குன்னு பேசிட முடியும்? புது இடம், நாளையே அனுசரிச்சுட்டு போனா தானே சுமூகமா பழக முடியும். அப்ப அவங்க வம்பு பேச்ச வாங்கி கட்டிக்க. என்னாண்ட வந்து புகார் படிக்காத. ஆமா, இத்த சொல்லத்தான் ரொம்ப முக்கியமா தூங்கிட்டு இருந்தவளை எழுப்பி உட்கார வச்சியா? நல்ல பொண்ணுடி நீ. திரும்பி படுத்த அவள் விழிகளை மூட மறுபடி அவசரமாய் விமலா அம்மா என்றாள். என்னடி எழவா போச்சு உன்னோட? அண்ணன்னு கூப்பிடாம நீயும் மாமானே கூப்பிட்டுடேம்மா. யாரும் எந்த பேச்சும் பேச இடமில்லாம போயிரும். காந்தம் எழுந்து உட்கார்ந்தாள். உனக்கு நிம்மதியா இருக்கணும்னு இங்க மாமான்னு கூப்பிட்டா நாளைக்கு 10 பேர் நடுவுலயும் இந்த பழக்கம் தானே விமலு வரும். யாருக்கு யார் மாமான்னு நான் போற வர்ற இடங்கள்ல சிரிப்பா சிரிக்க மாட்டாங்களா? ஏண்டி புத்தி கெட்டு பேசுற? வெளியில வாசல்ல மாமாவோட போனா தானே வம்பு. நீ தனியா போய் வா, இல்ல போகவே வேணாம். அப்பால? விமலா அம்மாவை நெருங்கி அவள் கையை பற்றி கொண்டாள். தயவு பண்ணி நான் சொல்றத பொறுமையா கேளுமா. பழையபடிக்கு நீ எம்ப்ராய்டரி போட்டு சம்பாதிச்சா என்ன? இருக்கிற தட்டுமுட்டு சாமான வித்து ஒரு தையல் மிஷின் வாங்கிடலாம். சரோஜா அக்கா கிட்ட நான் நல்லாவே தைக்க கத்துக்கிட்டேன். 2 பேருமா சேர்ந்து தெரு பொம்பளை குழந்தைகளுக்கு துணி தைச்சு கொடுத்தா வர்ற வருமானத்துல நாம மானமா வாழ முடியாதா? கொஞ்சம் யோசனை பண்ணுமா. புதுசா குடுத்தனம் வந்திருக்கோம். இங்கேயாச்சும் நிம்மதியா கௌரவமா வாழலாமா? அம்மா. காந்தம் பெண்ணின் கையை உதறினாள். கண்களை இடுக்கி கொண்டு அழுந்த பார்த்தாள். என்ன ஆச்சடி உனக்கு இன்னைக்கு? கண்ணா பின்னான்னு பேசுற? ஒழுங்கா அரை வயிறாவது சாப்பிட்டுட்டு இருக்கிறதும் உனக்கு பொறுக்கலையா? கௌரவமா மானமா? புஸ்தகத்திலையும் சினிமாவிலையும் வர வார்த்தைகளை நெஜம்னு நம்பி ஏமாந்துராதடி. எப்படி பேசினாலும் காதில் வாங்காமல் தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்றே அம்மா சாதிக்க என்ன சொல்லி தன் நிலைமையை புரிய வைப்பது என்று அரை நிமிடம் விமலா கலங்கினாள். எச்சிலை கூட்டி விழுங்கினவள் மறுபடியும் அம்மா என்றாள் சின்ன குரலில். இப்ப நீ எழுந்து போய் வேற வேலையை கவனிக்க போறியா இல்லையா? இட்லிக்கு ஊற வச்சிருக்கியே, மாவு ஆட்டிட்டியா? போ போ, மொயின்னு பூங்காம எழுந்து போ. ஷூட்டிங் இல்ல, வேலு அண்ணனும் வெளியே போயிருக்குது. சத்த அசந்து படுப்போம்னா முடியாம. அம்மா, எனக்கு வர்ற கோபத்துல ஓங்கி ஒண்ணு வச்சிட போறேன். விமலு. தைரியத்தை வரவழைத்து கொண்டு விமலா பேசினாள். வர வர அந்த ஆளு பார்வை அவ்வளவு நல்லா இல்லம்மா. காந்தம் விழித்தாள். எந்த ஆளு பார்வை? மாமாவத்தான் சொல்றேன். வேலு அண்ணனியா சொல்ற? அவர் பார்வை ஒன்ன என்னடி செஞ்சது? விழிச்சு விழிச்சு பாக்குறாருமா. சேலை மாத்திக்கிறப்ப வந்து எட்டி பாக்குறாரு. அவர் மொழியே பெருசுடி. ஐயோ, என்னம்மா நீ ஒன்னும் புரியாம பேசுற? காபி தண்ணி கொடுக்கறப்போ கைய தொட்டு வாங்குறாருமா. காந்தம் பதில் பேசாமல் கண்களை மூடிக்கொண்டு சில நிமிடங்களுக்கு அப்படியே அமர்ந்திருந்தாள். பின் மகளை ஏறிட்டு கனத்த குரலில், பார்த்தாலோ தொட்டாலோ நீ தேஞ்சு போயிட மாட்ட. ஒரு பொம்பளை, அதுவும் வயசுக்கு வந்தவனா ஆம்பளைங்க உன்னிப்பாத்தான் பாப்பாங்க. இது சகஜம். வேலு அண்ணன் உன்கிட்ட ஆசையா இருந்தா என்ன தப்பு? வீணா ஒண்ணுமில்லாத பெருசு பண்ணி அவரை நோகடிச்சிடாத. எல்லா பொம்பளைங்களையும் போல சாதாரணமா இரு. நமக்கெல்லாம் இந்த பத்னி வேஷம் தோதுபடாது. என்ன மனசுல வாங்கிட்டியா என்றவள் அத்துடன் பேச்சு முடிந்தது என்பது போல சுவற்றை பார்க்க திரும்பி படுத்து கண்களை மூடிக்கொண்டாள். விஷயத்தை சொன்னால் அம்மா எகிரி குதிப்பாள். என்னிடம் புருஷனாக பழகுபவன் உன்னை தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து பார்க்க வேண்டும். வரட்டும், மனுஷனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன் என்று வெகுண்டெழுவாள் என்று எதிர்பார்த்தவள்
அம்மாவின் இந்த விட்டேத்தியான பதிலால் அடிபட்டு போனவளாய் மெல்ல எழுந்து சமையலறைக்கு வந்தாள். பெரிதாய் அழ வேண்டும் போல தோன்றியது. உதட்டை கடித்து அழுகையை அடக்கியபடி உளுந்து அரிசி பாத்திரங்களுடன் வெளியில் வந்து ஆட்டுக்கல்லுக்கு முன் உட்கார்ந்தாள். வாசக்கதவுக்கு பக்கத்திலேயே உருட்டி விடப்பட்டிருந்த ஆட்டுக்கல் அம்மிக்கல்லை மறைக்க சார்பு தடுப்பு என்று எதுவும் கிடையாது. மழை வந்தாலும் வெயில் காய்ந்தாலும் திறந்த வெளியில் உட்கார்ந்துதான் அரைக்க வேண்டும். முதலில் உளுந்தை நன்றாக கழுவி உரலில் இட்டாள். துளி ஜலத்தை தொட்டு கொண்டு வேகமாக குளவியை ஓட்டத் தொடங்கினாள். வானம் மப்பு போட்டு கொண்டிருந்தது. மழை வரும் முன் அரைத்து எடுத்து விட்டால் தேவலை. சற்று முன் அம்மா அசுரத்தையுடன் பேசிய பேச்சுக்கள் எழுப்பிய வலி இன்னமும் நெஞ்சில் தங்கி இருக்க கவனத்தை மாற்ற வேண்டி முதல் நாள் மாடி வீட்டு 6 வயது ராணிக்குட்டி தன்னிடம் ஆசையுடன் வந்து பின்னிக்கொண்டு போனதை நினைத்தாள். பக்கத்து போர்ஷன் மைதிலி பள்ளிக்கு நாழியாகி விட்டதே, கனகாம்பரத்தை எப்போது கட்டி வைத்துக் கொள்வது என்று தவித்த போது தான் வலிய சென்று பூவை கட்டி தலையில் வைத்து அனுப்பியதை நினைத்தாள். அப்புறம் மாவை வழித்து வைத்துவிட்டு அரிசியை களைகையில் யாரோ தன்னை பார்க்கிற உணர்வு தோன்ற விழிகளை உயர்த்தினாள். அந்த பையன்தான், பக்கத்து வீட்டு பையன்தான். அவர்கள் வீட்டுக்கு காலையில் வந்து சமைத்து வைத்து விட்டு போகும் அம்மாள். இவன் பேர் என்னவோ சொன்னாலே, குருமூர்த்தி, அவன்தான். பார்வையை தழைத்து மீண்டும் காரியத்தில் கவனத்தை செலுத்திய போது முதல் நாள் அந்த அம்மாள் பேசிய பேச்சுக்கள் ஞாபகத்துக்கு வந்தன. குப்பையை வாசலில் கொட்ட வந்தவளை அந்த பெண்மணி பிடித்து கொண்டாள். புதுசா குடுத்தன வந்திருக்கீங்களா? இதுக்கு முன்னால எங்க இருந்தீங்க சொன்னாள். கூட இருக்கிறது யாரு? அக்காவா? இல்ல அம்மா. அம்மாவா? பார்க்க சிறுசா இருக்காங்க. ஆச்சரியத்தோடு வினவினவள் அடுத்து வேலு அண்ணனை பற்றி ஏதும் கேட்காமல் இருக்க வேண்டி இவளாகவே அவளை பற்றி முந்திக் கொண்டு விசாரித்தாள். நான் இவங்க வீட்டுல சமையல் வேலை செய்யறேன். காலையில மட்டும் வந்துட்டு போவேன். அப்பனும் மகனும் தான். பேசியவள் குரலை தழைத்து கொண்டாள். அப்பன் சரியான குடிகாரன், பொண்டாட்டி இல்ல, எப்போ விட்டுட்டு ஓடிட்டாளாம். இவன் எந்நேரமும் குடிச்சு ரேஸு சீட்டுன்னு சுத்துனா எவதான் ஓட மாட்டான். என்ன நான் சொல்றது? ஆனா பிள்ளை குரு இருக்கான் பாரு, சொக்க தங்கம். பெரிய படிப்பு படிக்கிற பிள்ளையாவே இருக்காது. இந்த அப்பனுக்கு பிறந்த வந்தானான்னு இவன்னு சந்தேகமா கூட இருக்கும். அவ்வளோ சமத்து, நல்ல பையன். மேலே பேச முடியாமல் வீட்டுக்குள்ளிருந்து யாரோ அம்மாளை அழைத்து விட அதிலிருந்து எப்போது குருமூர்த்தியை காண நேரிட்டாலும் அடிமனதில் கொஞ்சமாவது பரிதாபம் சுரக்கவே செய்கிறது. வீட்டுக்கு வீடு வாசப்படி. எந்த குடும்பத்தில் தான் கஷ்டங்கள் இல்லை? என் வீட்டில் பேராசை பிடித்த அம்மா, விவஸ்தை கட்ட வேலு அண்ணன் என்றால் அந்த வீட்டில் ஓடி போன அம்மா சுயநலம் கொண்ட தகப்பனார். தலையை தூக்கி பக்கத்து வீட்டை பார்க்கையில் அவன் இன்னும் அங்கேயே நிற்பதும் உதடுகளில் தயக்கத்துடன் ஒரு புன்னகை ஜனிக்கட்டுமா என்று கேட்பதும் புரிய பதிலுக்கு குட்டியாக விமலாவும் புன்னகைத்துவிட்டு உடனேயே உதடுகளை இறுக்கிக் கொண்டாள். சார், யாரோ யாரையோ கூப்பிடுகிறார்கள் என்ற நினைப்பில் கவனத்தை பாட புத்தகத்திலிருந்து எடுக்காத குருமூர்த்தி மீண்டும் அதே குரல் அதே தயக்கத்துடன் சார் என நிமிர்ந்தான். வேலி அருகில் அந்த பெண் விமலா. சமையல்கார அம்மாள் மூலம் இவள் தங்கை இல்லை, பெண் பெயர் விமலா என்ற விவரங்களை தெரிந்து வைத்திருந்தாலும் அவர்கள் குடிவந்துவிட்ட இந்த 15-20 நாட்களில் ஒரு தரம் கூட நின்று பேசவில்லையாதலால் தன்னையா கூப்பிடுகிறாள் என்ற வியப்புடன் சுற்றிலும் பார்வையை சுழற்றினான். அருகில் வேறு யாரும் இல்லை. என்னையா கூப்பிடுறீங்க? விமலா ஆமாம் என்று தலையசைக்க திண்ணையில் புத்தகத்தை கவிழ்த்து வைத்துவிட்டு எழுந்து வேலியிடம் வந்தான். என்னங்க? வந்து 20 ரூபாய்க்கு சில்லறை இருக்குமாங்க, கீரைக்காரி வந்திருக்கா, 8 நாவுக்கு வாங்கிக்கிட்டு நோட்டை நீட்டினா எப்படின்னு சண்டைக்கு வரா. ப்ளீஸ் தயவு பண்ணி சில்லறை இருந்தா தர முடியுமா? மாடி பக்கத்து போர்ஷன்ல கேட்டேன், இல்லைன்னு சொல்றாங்க. 20 ரூபாய்க்கு இருக்காதுங்க, வேணும்னா 5 ரூபாய்க்கு தரட்டுமா? 5 ரூபா நோட்டு என்னண்ட இல்லைங்க. குருமூர்த்தி யோசித்து கொண்டு நின்ற வேளையில் தெருவில் இருந்து எம்மாடி என்ன பண்றாங்க, துட்ட கொண்டாந்து குட்டின்னா நான் வியாபாரத்தை கவனிப்பேன்ல என்று கீரைக்காரி குரல் கொடுக்க விமலா பரிதாபமாய் அவனை ஏறிட்டாள். என்னண்ட 1 ரூபா நோட்டு இருக்கு, தரேன், கொடுத்து பாக்கி சில்லறை வாங்கிக்கங்க. அப்போ வேணாங்க, கீரையை திருப்பி தந்துட்டா போச்சு, எதுக்கு உங்களுக்கு சிரமம்? ஒரு சிரமமும் இல்லைங்க, இந்தாங்க வாங்கிக்கங்க. அவன் நீட்டிய நோட்டை விமலா தயக்கத்துடன் வாங்கி கொண்டாள். சாயங்காலமோ நாளைக்கோ நோட்டை மாத்தி உங்க பணத்தை கொடுத்துடுறேன், ரொம்ப தேங்க்ஸ். அட, இது என்ன பெரிய உதவி, தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல. பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்து இந்த ஒத்தாசை கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணி காட்டி எப்படி? கீரைக்காரி மறுபடியும் கத்துறதுக்குள்ள போய் காசை கொடுங்க. மறுநாள் சொன்னபடி நோட்டை மளிகை கடையில் மாற்றி விமலா அவனிடம் 1 ரூபாயை நீட்டிய போது 2 நிமிடம் நின்று கொஞ்சம் நிதானமாய் பேசிக்கொண்டார்கள். தேங்க்ஸ், இருக்கட்டும். எத்தனை தரம் சொல்லுவீங்க? அம்மா வீட்டுல இல்லையா? இல்ல, காலையிலேயே போயிட்டாங்க. வேலைலாம் நீங்க தான் செய்றீங்க போல இருக்கு. வீட்டுல தண்டச்சோறு சாப்பிட்றதுக்கு இந்த வேலை கூட செய்யாட்டி எப்படி? கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. நீங்க ஏன் காலேஜ்ல சேர்ந்து படிக்கல?
விமலா வெட்கத்துடன் பதில் கூறினாள். 8வது தாண்டாதவளுக்கு எந்த காலேஜ்ல இடம் கொடுப்பாங்க? 8வதா? ஏங்க? ஏன் பாதியில நிறுத்திட்டீங்க? படிப்பு வரல, அதான். என்னது? வெளிப்படையாக அவள் பேச அவன் லேசான அதிர்ச்சியுடன் கேள்வி கேட்டுவிட்டு உடனே சமாளித்து சிரித்தான். என் பேரு குருமூர்த்தி. தெரியும். எங்க அப்பா கத்துற கத்தல் தான் 8 ஊருக்கு கேக்குமே. உங்களோடது விமலா தானே? நான் பிகாம் படிக்கிறேன். தெரியும். அடுத்த வாரம் பரீட்சை கூட வருது போல இருக்கு. தேவலையே, சரியா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. இதெல்லாம் கூட அப்பா கத்தி தெரிஞ்சதுதானா? விமலா சிரித்தாள். உங்க வீட்டு சமயக்காரமா சொன்னாங்க. அன்றைக்கு பேச்சு அத்தோடு நின்றது. அடுத்த வாரம் அவன் பரீட்சைக்கு புறப்படும் முன் மறக்காமல் வாசலில் நின்று, நல்லா எழுதுவீங்க, கவலைப்படாம போங்க என்றும், மதியம் வீடு திரும்பியதும் காத்திருந்து எப்படி எழுதினீங்க என்றும் அக்கறையுடன் கேட்டாள். மறுநாள் பரீட்சையை நன்றாக எழுத வேண்டுமே என்று அவன் கவலைப்படுவதாக தோன்றினால், எதுக்கு வீணா அவஸ்தை படுறீங்க? படிப்புல நீங்க ரொம்ப கெட்டிக்காரர்னு சமயக்காரமா அடிக்கடி சொல்லுவாங்களே என்று பக்குவமாய் தைரியமூட்டினாள். மேற்கொண்டு 15 நாட்கள் சென்று யூனிவர்சிட்டி பரீட்சைகள் முடிவதற்குள் இருவரும் நல்ல நண்பர்களாகி விட்டனர் என்றே சொல்ல வேண்டும். அவன் வராந்தா திண்ணையில் உட்கார, இவள் தன் வீட்டு படியில் அமர்ந்து கொள்வாள். இன்னதுதான் என்றில்லாமல் மனசுக்கு தோன்றியதெல்லாம் வெட்கப்படாமல் பேசிக் கொள்வார்கள். மாடி போஷன் ரங்கசாமியின் மனைவி பிரசவத்துக்காக தாய் வீட்டுக்கு போயிருந்ததும், விமலா வீட்டின் மாடியில் இந்த பக்க போர்ஷன் கல்யாணி காலை 8:30க்கெல்லாம் பையை மாட்டிக்கொண்டு வேலைக்கு போய் வருவதும் வசதியாயிருக்க, யாரும் பார்த்து வம்படிக்க போகிறார்களே என்ற பயமில்லாமல் தங்கள் நட்பை அவர்களால் வளர்த்து கொள்ள முடிந்தது. நாளாக தன்னை புரிந்து கொள்ள ஒரு ஆத்மா கிடைத்தது என்ற உற்சாகத்தோடு, தன்னை போலவே ஒரு விதத்தில் நிம்மதியில்லாமல் தவிக்கும் ஜீவன் என்கிற பரிதாபமும் சேர்ந்து கொள்ள, ரொம்ப வருடங்களாக அடிமனதில் போட்டு அமுக்கி வைத்திருந்த விஷயங்களை எல்லாம் ஒருவரிடம் ஒருவர் பரிமாறிக்கொள்ள முற்பட்டனர். குருமூர்த்தி தன் ஓடிப்போன தாயை பற்றி கூறினால் கண்களில் நீர் ததும்ப அவன் ஏக்கம் புரிந்த தினசில் விமலா குறுக்கே பேசாமல் கேட்பாள். அப்புறம் யோசனையுடன் பேசுவாள். இப்போ அவங்க எங்க இருக்காங்க குரு? யாருக்கு தெரியும்? அப்ப போனவங்க தான். ஒரு வரி கடிதாசி எனக்கு தெரிஞ்சு வந்ததில்ல. பாவம் உங்க அப்பா. முன்னெல்லாம் அப்படி எப்படி இருப்பார் தெரியுமா அப்பா? விமலா, அவரா இப்படி ஆயிட்டாருன்னு வருத்தமா இருக்கு. கவலைப்படாதீங்க, நீங்க ஆசைப்படுற விதத்துல அவர் நிச்சயம் சீக்கிரமே மாறிடுவார் பாருங்க. அம்மா போனதுல இருந்து அப்பா பெண்களையே வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லா பெண்களும் இப்படித்தானு ஒட்டுமொத்தமா தீர்மானிச்சிட்டாரு. இந்த வெறுப்பு அவரை ஒரு சிடுமூஞ்சியாவே ஆக்கிருச்சு. நடுவே தான் MBA படிக்க விரும்புவதை குருமூர்த்தி சொன்னான். அது முடியாவிட்டால் MCOMும் IASும் செய்ய நினைத்திருப்பதையும் வெளியிட்டான். இன்னும் ஒரு நாள் குடிப்பழக்கம் ஒரு வியாதி என்பதையும் சரியான வைத்தியம் செய்து அப்பாவை குணப்படுத்த விரும்புவதையும் விரிவாக எடுத்துரைக்க, தன் பங்குக்கு விமலாவும் அப்பாவின் TB வியாதியை மறைத்து அம்மாவை கொடுத்தது, அவர் இறந்தது, பாட்டி எப்படியோ குடும்பத்தை உப்பேற்றியது, கடைசியில் அவள் இறந்த பிறகு எந்த திசையிலும் போக தெரியாமல் அம்மா சினிமா ஆசையில் சீரழிந்தது என்று ஒன்று விடாமல் கூறவே செய்தாள். கெஞ்சி பார்த்துட்டேன், அழுது அழிச்சாட்டியம் பண்ணி பார்த்துட்டேன். அம்மா ஒன்னுத்துக்கும் மசிய மாட்டேங்கிறாங்க. கௌரவமா வாழலான்னா காதலியே வாங்க மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்றது சொல்லுங்க குரு? நீங்க என்ன செய்ய முடியும் விமலா? 1000 இருந்தாலும் அவங்க உங்களை பெத்தவங்க. அவங்களுக்கு நீங்க புத்தி சொன்னா கோவம் தான் வரும். எங்க அம்மா இப்படின்னு தெரிஞ்சதும் நீங்க எங்களை பத்தி மட்டமா தானே நினைக்கிறீங்க. எங்க அம்மா ஓடி போனதும் எங்க அப்பா குடிகாரங்கிற உண்மை தெரிஞ்சதும் நீங்க என்ன மட்டமா நினைச்சீங்களா? அதுவும் இதுவும் ஒன்னா? ஒண்ணுதான். ஏதோ சந்தர்ப்ப வசத்தால போராத வேலையால நம்மள பெத்தவங்க எல்லாரையும் போல சாதாரணமா வாழ முடியாம ஆயிட்டாங்கிறதுக்காக மட்டம் அது இதுன்னு பேசிடலாமா விமலா? பேசினாங்களே, வாய் கிழியிற வரைக்கும் பேசினாங்களே, அந்த பேச்சுக்களை தாங்க முடியாம தானே இங்க வந்தோம். ஏன் இந்த 3 மாசத்துல தெருவுல எங்களை பத்தி கசாமுசான்னு பேசிக்க துவங்கிட்டது உங்களுக்கும் தெரியும்ல. பேசுறவங்களுக்கு என்ன விமலா? நின்னாலும் பேசுவாங்க, உக்காந்தாலும் பேசுவாங்க. அதெல்லாம் பெருசு பண்ணிக்கிட்டோம்னா நாம வாழவே முடியாது. மெய்தான். அப்படி நினைச்சுக்கிட்டு தான் நானும் ஒதுங்கி இருக்கேன். நம்ம மனசு நல்லதா கெட்டதான்னு நமக்கு தெரியும், அந்த தெய்வத்துக்கு தெரியும். நான் சொல்றது சரிதானே குரு? அந்த வியாழக்கிழமை சமையல்கார அம்மாள் சமைத்து வைத்து விட்டு போனதும் வேலி அருகில் வந்து நின்று குருமூர்த்தி மெல்லிய குரலில் விமலா என்று அழைத்தான். கூப்பிட்டீங்களா? ஆமா. என்ன காலையில இருந்து கண்ணிலே காணும்? அம்மா அவுட்டோருக்கு போயிட்டாங்க. துணிமணியை எடுத்து வச்சு வேலை இருந்துச்சு. அவுட்டோர்னா வெளியூரா? எத்தனை நாளைக்கு? 10 நாளாவும்னாங்க. அவங்க வர்ற வரைக்கும் நீங்க தனியாவா இருப்பீங்க? என்ன பண்றது? அம்மாட்ட கேட்டா வயிறு ரொம்ப வானாமான்னு கேட்டு சிரிப்பாங்க. அது கிடக்கட்டும், ஏன் கூப்பிட்டீங்க? குருமூர்த்தி முன்னால் வந்து வேலி இடுக்கில் ஒரு காகித பொட்டலத்தை பிரித்து நீட்டினான். 4-5 சாக்லேட்டுகள். இனிப்பு கொடுக்குறீங்களே, என்ன விசேஷம்? பாஸ் பண்ணிட்டீங்களா?
ரிசல்ட் வர இன்னும் நாள் ஆகும். அது இல்ல, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். அட சொல்லவே இல்லையே, எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு? 21 முடிஞ்சிருச்சு. இத்தனை வருஷமா என் பிறந்த நாளை நினைச்சு பார்க்க கூட விரும்புனது இல்ல. நம்மள மனசார வாழ்த்த யார் இருக்காங்கன்ற சலிப்பு. ஆனா இந்த வருஷம் நல்ல ஃப்ரெண்டா நீங்க இருக்கீங்கல்ல, அதான் இந்த சின்ன கொண்டாட்டம். ஆமா, ஒண்ணு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே, உங்களுக்கு எப்போ பிறந்த நாள்? விமலா சிரித்தாள். புரட்டாசி மாசம் மக நட்சத்திரம், இதான் தெரியும். பிறந்த தேதி தெரியாது. வயசாவது தெரியுமா? அது ஆச்சு, 2 கழுதிக்கு 6 வயசு. அப்படின்னா இந்த புரட்டாசிக்கு 18 முடியுது. சிரித்து கொண்டே உள்ளே வந்தவள் அவசரமாய் கொஞ்சம் ரவையை சிவக்க வறுத்தாள். இருந்த 1/2 டம்ளர் பால் சர்க்கரை போட்டு கொதிக்க வைத்து கிண்ணத்தில் ஊற்றி வேலியிடம் நின்று, உங்களுக்கு எவ்வளவோ வசத்தியா பரிசு கொடுக்கணும்னு ஆசை, இருந்தாலும் இப்ப முடிஞ்சது இதுதான் என்று சொல்லி தந்ததோடு, மாலையில் தெருமுனையில் இருந்த பிள்ளையார் கோவிலுக்கு சென்று 12 சுற்று சுற்றி பிரார்த்தித்து விபூதியை கொணர்ந்து கொடுத்து, உங்க நல்ல மனசுக்கு உங்களுக்கு ஒரு குறையும் வராது குரு என்று மனசார கூறிய போது, இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான அன்பை இதுநாள் வரை உணர்ந்திராத குருமூர்த்தி வாஸ்தவத்தில் நெகிழ்ந்துதான் போனான். சம்பந்தம் எக்கச்சக்க கோபத்தில் இருந்தார். பின்ன ரேஸுக்கு போக கையில் காசு இல்லை, உன்னோட ஆடுறதுல குஷி இல்லப்பா, தாராளமா காசு காசு வச்சு ஆட முடியாது என்று சீட்டாட்ட நண்பர்கள் முகம் காட்டுகிறார்கள். சாராய கடையில் சும்மா கடன் கொடுத்தா நான் தலையில துண்டை போட்டுட்டு தான் போனோம், பழைய பாக்கிய கொடு, அப்பால புட்டி மேல கைய வை என்று 4 பேர் நடுவில் நாக்கை பிடுங்கிக் கொள்கிற மாதிரி கடையின் சொந்தக்காரன் சொல்லிவிட்டான். சரி ஒழியட்டும், வேண்டாம் இந்த சனியன்கள். வீட்டில் பிள்ளை பொங்கி போடுவதை தின்றுவிட்டு அக்கடா என்று கிடப்போம் என்றால் இந்த நாசமாய் போகிற மனதும் உடம்பும் கேட்கின்றனவா? காலை 11 மணி ஆனால் சீட்டை நினைத்து உள்ளங்கை நமைச்சல் எடுக்கிறது. பிற்பகல் 3ஐ தாண்டிவிட்டால் தொண்டையில் ஒரே வறட்சி, மண்டைக்குள் என்னவோ கலேபரம். அப்புறம் உடம்பு எதற்கும் அடங்காமல் உதறி உதறி போட ஆரம்பிக்கிறது. யாருக்கு புரிகிறது இந்த அவஸ்தை? மனுஷன் செத்து பிழைப்பது யாருக்கு தெரிகிறது? வேற்று மனிதர் எவருக்கும் புரியாவிட்டாலும் பெற்ற பிள்ளை இவனாவது என் கஷ்டத்தை உணர வேண்டாமா? தெரிந்தோ தெரியாமலோ அப்பா இந்த பழக்கத்துக்கு ஆளாகிவிட்டார். இனி இவை இல்லாவிட்டால் அவருக்கு சரிப்பட்டு வராது. கையில் இருக்கும் 5, 10ஐ அவ்வப்போது கொடுத்து நாம் தான் அனுசரித்து போக வேண்டும் என்று ஏன் நினைத்து பார்க்க மாட்டேன் என்கிறான். எப்போது பார்த்தாலும் காசு இல்லை, மாச கடைசி, மாச நடு என்று ஏதாவது சாக்கு. சரி, நிஜமாகவே கையில் பணமில்லை என்று வைத்துக்கொண்டு வீட்டை அடமானம் வைத்து கொஞ்சம் காசை புரட்டலாம் என்றால் அதற்கும் ஒப்புக்கொள்ள மறுத்தால் எப்படி? 10-15 நாட்களாய் பொழுது விடிந்து பொழுது போனால் அவர்கள் நடுவில் வாக்குவாதம்தான். ஏற்கனவே முதல் வகுப்பில் பாஸ் செய்தும் மேலே MBA அல்லது MCOM படிக்க அப்பா அனுமதிக்கவில்லை என்று குருமூர்த்திக்கு வருத்தம், ஏமாற்றம், கோபம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன்ப்பா, சீட்டு கிடைக்கிறது நிச்சயம்னு எங்க ப்ரொஃபசர் சொல்றாரு. கிழிச்சான், அவனுக்கு என்ன 1000 புழுகு புழுகுவான். இப்ப மேல படிச்சு நீ என்னடா சாதிக்க போற? பெரிய படிச்சா பெரிய வேலை கிடைக்கும், 1000 கணக்குல சம்பளம், காரு, வீடு, ஒரு இழவும் வேண்டாம். முதல்ல நீ படிச்ச இந்த படிப்புக்கு தோதா ஒரு வேலையை தேடிக்கிட்டு 500 ரூபாய் சம்பாதிச்சு காட்டு, அவ்வளவுதான். அதற்கு மேல் நின்று பேச சம்பந்தம் அங்கு இருந்தால் தானே. அப்பா இப்படி தீர்மானமாக பேசிவிட்டார் என்பதற்காக குருமூர்த்தி MCOMக்கு விண்ணப்பிக்காமல் இல்லை. இடமும் ஸ்காலர்ஷிப்பும் கிடைத்தால் விடுவானேன் என்ற எதிர்பார்ப்பு இன்னும் இருக்கவே செய்கிறது. இதன் நடுவில் தான் வீட்டை அடமானம் வைக்க வேண்டும் என்பதும் கிளம்பி இருக்கிறது. பாட்டனின் சொத்து, இதற்கு பிள்ளையின் கையெழுத்து தேவை என்று உணர்ந்து குருமூர்த்தியை அணுக முதல் முறையாய் அவன் எதிர்த்து பேசிவிட்டான். என்னடா, என்ன சொல்ற? வீட்டை அடமானம் வைக்க கூடாதா? ஏன் வீட்டை அடகு வைக்க கூடாதுன்னு சொல்ல நீ யாரு? உங்க பிள்ளை. அந்த நினைப்பு இருக்க கொண்டுதானடா கையெழுத்து போட வந்தவையும் வர சொல்றேன். பணத்தை வாங்கி நான் மட்டுமா தின்னு தீத்துற போறேன்? நீ 3 வேளை கொட்டிக்கிற செலவும் சேர்த்துதான். ஆமா, இப்ப அடமானம் வைக்கிற அளவுக்கு என்ன மோட? எத்தனையோ இருக்கு, எல்லாத்தையும் ஒன்னண்ட சொல்லணும்னு தலையெழுத்து இல்ல. நீங்க இத்தனை வீம்பா பேசினா உங்க பாதையில போறதை தவிர எனக்கும் வழி இல்ல, என்னை மன்னிச்சிருங்க. இந்த வீட்டை அடமானம் வைக்க நான் சம்மதிக்க மாட்டேன். அப்போதுதான் ஆத்திரம் தாங்காமல் ஓங்கி கன்னத்தில் ஒன்று கொடுத்து விட்டார் சம்பந்தம். வலித்த கன்னத்தை அழுந்த பிடித்து கொண்டு, நீங்க எவ்வளவு கோவப்பட்டாலும் என் பதில் ஒண்ணுதான், இந்த வழி தவிர வேற ஏதாச்சும் சொல்லுங்க, நான் சம்மதிக்கிறேன் என்றவன் வேகமாய் உள்ளே போய்விட்டான். அதன் பின் இந்த 10 நாளாய் அவருக்கு எதிரில் காரணமில்லாமல் வருவதை, அவரோடு பேசுவதை அவன் தவிர்க்கவே செய்கிறான். சம்பந்தம் எழுந்து குறுக்கும் நெடுக்குமாய் நடந்தார். பணத்துக்கு என்ன வழி என்று நினைக்கையில் பைத்தியம் பிடித்துவிடும் போல் இருந்தது. நிலைமையை புரிந்து கொண்டு ஒத்துழைக்க மறுக்கும் பிள்ளை. இருந்தால் என்ன, செத்தால் என்ன என்று எரிச்சல் கூட எழுந்தது. வாசக்கதவு ஓசைப்படுவதை கேட்டு நடையை நிறுத்தினார் தரகர் அப்புசாமி. மனது இருந்த நிலையில் யாரையும் சந்திக்க பிடிக்காமல் படியேறி வந்தவரை வா என்று கூட சொல்லாமல் ஜடமாய் நின்றார். என்ன சம்பந்தம், நல்லா இருக்கீங்களா?
அஷ்டலட்சுமிகளும் உங்க வீடு தேடி வரப்போற செய்திய சொல்ல வந்தா சுவாரஸ்யம் இல்லாம வரவேற்கிறீங்களே. சம்பந்தம் சூழ் கொட்டினார். அட நிஜமாத்தான் சம்பந்தம், ஒரு நல்ல செய்தியோட வந்திருக்கேன், கேட்டா துள்ளி குதிப்பீங்க. பீடிகை பலமா இருக்க சம்பந்தத்துக்கு லேசாக சூடு பிடித்தது. வாங்க அப்புசாமி, ஏதோ கவலை, அதான் யோசனையா நின்னுட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க, உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? தாகத்துக்கு மோரு. மோர் தானா? காஃபி இல்லையா? எத்தனை வசதியான சமாச்சாரத்தோட வந்திருக்கேன். கொடுத்தா போச்சு, என்ன விஷயம் முதல்ல அதை சொல்லுங்க. நம்ம கோபாலகிருஷ்ணன் இல்ல, அவரு நேத்து என்ன கூப்பிட்டு அனுப்புனாரு. மகளுக்கு கல்யாணம் பண்ணணும், நல்ல இடமா இருந்தா சொல்லு, பணம் காசுலாம் வேணாம், படிப்பும் குணமும் இருந்தா போதும்னு சொன்னாரு. உடனே எனக்கு நம்ம பையன் நினைப்புதான் வந்துச்சு. முடிஞ்சா மாதிரின்னு வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு இங்க ஓடி வரேன். கோபாலகிருஷ்ணன் வீட்டு சம்பந்தம்னா லேசா? சம்பந்தம் முன்னால் சாய்ந்து உட்கார்ந்தார். எந்த கோபாலகிருஷ்ணன் சொல்றீங்க? வேற யாரு, நம்ம ஜவுளி கடை முதலாளி தான், நம்ப முடியல. சம்பந்தம் எச்சிலை கூட்டி விழுங்கி கொண்டார். கனிந்த குரலில் பேசினார். விளையாடாதீங்க அப்புசாமி, இதுல என்ன விளையாட்டு? நிஜமாலும் தான் அவங்க மகளுக்கு நம்ம பையனை கேக்குறாங்க. ஒத்த பொண்ணு, 2 வீடு, கடை, காரு, நிலம், தோப்பு, பணம் எல்லாம் இவ ஒருத்திக்கு தான். அதான் முதல்லயே சொன்னனே, அஷ்டலட்சுமிகளும் உங்க வீட்டை தேடி வராங்கன்னு. சம்பந்தம் நம்ப முடியாமல் திருதிருத்தார். கோபாலகிருஷ்ணனின் மகளா? சொத்து மட்டுமே கிட்டத்தட்ட 5 லட்சங்களுக்கு மேல் தேருமே, அவரா? அவர் மகளுக்காகவா? குருமூர்த்தி ஐயா. சம்பந்தத்தின் அதிர்ச்சி புரிந்த தினசில் அப்புசாமி சிரித்தார். பின் மேற்கொண்டு அரை மணி போல தங்கி என்ன சீர், எத்தனை வரதட்சணை கிடைக்கும் என்ற விவரத்தை சொல்லி கடைசியாக பெண்ணுக்கு இருக்கும் சின்ன குறையையும் பேச்சுவாக்கில் கூறி, அதனால என்னங்க, நான் சொன்னா என் மவன் தட்ட மாட்டான், சரின்னு சொல்லிடுங்க, பொண்ணு பார்க்க நாளை குறிச்சிருங்க என்று சம்பந்தத்தின் சம்மதத்தையும் வாங்கி கொண்டே புறப்பட்டு போனார். அன்று மாலை வெளியே போய்விட்டு வீடு திரும்பிய குருமூர்த்தியை என்றைக்கும் இல்லாத பாசத்துடன் சம்பந்தம் வரவேற்றார். ஏன்பா வெறும் வயித்தோட சுத்துற, உடம்பு கெட்டு போயிடாதா என்றார். காஃபி போட்டு வச்சிருக்கேன், சூடாக்கி தரேன், முதல்ல குடி என்றார். நீ சொல்றதுதான் சரி, வீட்டு அடமானம் வைக்கிறது அசட்டுத்தனம் என்றார். எம்பிஏ சேரணும்னா எனக்கு ஆட்சேபணம் இல்ல, உன் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம், உன்னை விட்டா எனக்கு யாரு என்றார். கண்ணால் ஜலம் விட்டார். பிள்ளையின் கையை பற்றி கொண்டு குரல் தழுதழுக்க பேசினார். அப்புறம் என்ன இது புதிதாய் என்று எதையும் நம்ப முடியாமல் கண்களை விரித்தவனிடம் பக்குவமாய் தகவலை கூறினார். பணம், காசு, சொத்து, வசதி, ஆள், தோட்டம், ஒத்த பொன் என்று எல்லாவற்றையும் வரிசையாய் சொல்லிவிட்டு, பொண்ணுக்கு சின்னதா ஒரு குறை இருக்கான் என்றார் மெல்ல. என்னது அது என்று மகன் கேட்பான் என்று எதிர்பார்த்து அவன் வாளாவிருக்க அவரே தொடர்ந்தார். ஒன்னும் இல்ல, சின்ன வயசுல ஜுரம் வந்துச்சான், அதுல இருந்து 2 காலம் விளங்காம போயிருச்சான், அவ்வளவுதான், வேற ஒன்னும் இல்ல. எழுந்து நடக்க முடியாட்டி என்ன, சக்கர நாக்காரியில உட்கார்ந்தபடி வளைய வருவான். வெளியில வாசல்ல போக கார் இருக்கு, வேலையெல்லாம் செய்ய ஆள் இருக்கு, பணம் இருக்கு, அப்பால குறை என்ன குறை? என்ன குரு? குருமூர்த்திக்கு அடி வயிற்றில் குமட்டியது. பணம் பணம், இதுதான் பிரதானமா? மகனின் சந்தோஷம், சுக துக்கம் என்று எதுவுமே கண்ணில் படவில்லையா? அவர் எதிரில் உட்கார முடியாமல் சடக்கென்று எழுந்தவன் அவிழ்த்து ஸ்டாண்டில் மாட்டிய சட்டையை அணிந்து கொண்டு, டேய் டேய் நில்லுடா, இந்த முறைப்புக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், முகூர்த்த தேதி கூட குறிக்க சொல்லிட்டேன், என்ன பகச்சிக்காத, அப்புறம் நான் பொல்லாதவன் ஆயிடுவேன் என்று அப்பா கத்துவதை பொருட்படுத்தாமல் வேகமாய் படிகளில் இறங்கி தெருவில் நடந்தான். என்ன யோசனை பலமா இருக்கு? காந்தம், கூப்பிடுறது காதுல விழாம அப்படி என்ன யோசனை? திடுக்கிட்டு திரும்பியவள் அருகில் அமர்ந்தவனை பார்த்து நீளமாய் பெருமூச்சு விட்டாள். அட என்ன சமாச்சாரம் சொல்லாம பெருமூச்சு விட்டா? எல்லாம் என் போதாத காலம்தான்னு, வேற என்னத்த சொல்ல? இப்ப என்ன நடந்துடுச்சுன்னு இந்த மாதிரி டல் அடிக்கிற? பெருசா ஒண்ணும் இல்லைன்ன, ஆனா வர வர இந்த பொண்ணை நினைச்சாதான் எனக்கு குழப்பமா இருக்கு. யாரு? நம்ம விமலுவா? அது என்ன பண்ணுச்சு பாவம்? அது உண்டு, அதுவும் வேலை உண்டுன்னு இருக்கிறத போய் ஏன் பறிஞ்சிட்டு வர மாட்டீங்க? உங்களுக்கு தான் அவன் மேல ஒரு இதாச்சே. இந்தா, எங்க இருந்து எங்க தாவர நீ? ஒன்னும் தெரியாத சாதுன்னு சொல்ல வந்தா? அப்படி சாதுன்னு ஒதுக்கிடாதீங்க. அவ பேசுற பேச்சு எனக்கு இல்ல தெரியும். என்ன பேசிட்டா நீ ஆச்சரியப்பட்டு போற மாதிரி? ஆச்சரியம் இல்லைன்னு வேதனைப்படுறேன். நீங்க இல்லாத சமயமா பார்த்து இந்த தொழிலை விட்டுடு, கண்ணியமா ஏதாச்சும் செஞ்சு பொழைக்கவா வழி இல்லைன்னு சதா துணக்கிறா. கொஞ்ச நாளா இந்த மாதிரி புகார் படிக்கிறத அவ விட்டுட்டான்னு நினைச்சேன். பழைய வீட்டுல அக்கம் பக்கத்துக்காரங்க வம்பு தும்போட இருந்தவனாட்டம் இல்லாம சந்தோஷமா இருக்கிறவளுக்கு இப்ப எதுக்கு திரும்ப இந்த பேச்சு? என்ன கேட்டா, உங்க காதுல நான் போடலையே கொண்டு மாறிட்டான்னு நினைக்கிறீங்க. பொழுது விடிஞ்சா இதே ரோதனை தான். வெக்கமா இருக்கான். உங்களை நான் அண்ணனும் அவ மாமான்னு கூப்பிடுறதும் அவமானமா இருக்கான். இந்த தெரு ஜனங்க கண்ணியமானவங்க, வீணா பொல்லாப்பு வேணாம், வீட்டோட இரு, 2 பேருமா தையல் வேலை பண்ணி சம்பாதிக்கலான்னு போயாம புடுங்குறான்னு. அட்ரா செருப்பால
தையல் வேலை பண்ணி பொழைக்கணுமா? தலையெழுத்தா? வாரத்துல 2 நாள் உழைச்சிட்டு பாக்கி 5 நாள் ஹாயா இருக்கிறத இதை காட்டிலும் அது வசந்ததாமா? அவ அப்படித்தான் நினைக்கிறா. யோசனையுடன் சுவரில் சாய்ந்த வேலு அண்ணன் பாக்கெட்டில் இருந்து சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்துக் கொண்டான். இப்ப அவ எங்க? கோயிலுக்கு போயிருக்கா. இவ ஏன் இப்படி இருக்கா காந்தம்? உன் மகளா இருந்தும் துளி ஆசாபாசம் இல்லாம கோயிலு குளம்னு சுத்த அருவையா இருக்காளே. காந்தம் வேதனையுடன் தோளை குலுக்கி உதட்டை பிதுக்கினாள். அந்த கழுத பேச்சு இப்ப ஏன் விடுங்க. பையில் என்ன புட்டி மாதிரி இருக்குது? புட்டியே தான். குமரப்பனுக்கு தெரிஞ்சவங்க ஆர்மியில இருக்காங்களாம். 4 பாட்டில் ரம் மலிவா கொடுத்தாங்கடா. இந்தா நீ ஒன்னு எடுத்துக்க, காந்தமும் நீயும் சேர்ந்து சாப்பிடுங்கன்னு கொடுத்தான். பாட்டிலை பார்த்த காந்தத்தின் விழிகள் அகன்றன. ஆரம்ப காலத்தில் யார் யாருக்கோ கம்பெனி கொடுக்க வேண்டி துவங்கிய பழக்கம் இன்று தானே விரும்பி அருந்தும் அளவுக்கு வளர்ந்து விட்டாலும் கையில் காசு இருக்கும் அன்றுதான் இதெல்லாம் சரிப்பட்டு வரும். வேலு அண்ணன் ஜேபியில் இருந்து 20 ரூபாய் தாள் ஒன்றையும் எடுத்து நீட்டினான். அவ வந்ததும் காசை கொடுத்து கோழி ஒன்ன வாங்கி ஆக்கிட சொல்லு. காரமா கோழி வறுவல் ரம்மோட ஜோரா இருக்கும் என்ன? பேசிக் கொண்டிருக்கையிலேயே விமலா வந்துவிட உடனே பணத்தை கொடுத்து சுருக்க வந்துரு என்று அவளை அனுப்பின காந்தம் காஃபி டம்ளருடன் வேலு அண்ணன் பக்கத்தில் உட்கார்ந்தாள். அண்ணன் வீட்டோட உட்கார்ந்துருன்னு சொல்றதோட விமலு நிக்கிறதில்ல, இன்னும் என்னென்னவோ கூட பேசுறா. என்னது? நீங்க அவளை பாக்குற பார்வை சரியில்லையா சொல்றா. பதில் பேசாமல் வேலு அண்ணன் சிகரெட்டை வாயில் வைத்து ஊத காந்தம் தொடர்ந்தாள். இதுல என்னடி தப்பு? பொண்ணா பிறந்துட்டா ஆம்பளைங்க அவளை பார்க்க தனடி செய்வாங்கன்னு சொன்னேன். ஆனாலும் அவ சமாதானம் ஆனதா தெரியல. 2 நிமிடங்கள் விட்டத்தை பார்த்தபடி மல்லாந்து படுத்து புகைப்பிடித்த வேலு அண்ணன் தலையை சாய்த்து காந்தத்திடம் கேட்டான். இவளை இப்படியே விட்டுடுறதா இருக்கியா காந்தம்? புரியல அண்ணன். ஆயுசுக்கும் நீ ஒண்டியே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு குடும்ப பாரத்தை சுமந்துகிட்டு இவளை இப்படியே பொறுப்பு இல்லாம விட்டுட போறியான்னு கேட்டேன். இவளால எந்த விதத்துல உபயோகமா இருக்க முடியும் அண்ணன்? பார்வைக்கு அவளை அழகு இல்ல, பாட்டு நாட்டியம் சினிமான்னு எதுலயுமே லைஃப் இல்ல, படிப்பும் இல்ல. அப்புறம் இவ ஆசைப்படுறாப்புல அந்த தையல் வேலை செய்யத்தான் லாய்க்கு. எரிச்சலோடு காந்தம் பேசுகிற மாதிரி பட அவள் புறங்கையை தட்டி வேலு அண்ணன் சமாதானம் பண்ணினான். ஒரு நாளைக்கு 2-3 ரூபா சம்பாதிக்கிறத விட 50-100 சம்பாதிக்கிறது தேவை இல்லையா காந்தம்? 50-100 யாரு? விமலுவா? அத்தனை சம்பாதிக்க அவளுக்கு துப்பு எது? ஏன் இல்ல? நீ சரின்னு சொல்லு, நான் வழி சொல்றேன். காந்தம் ஆர்வத்துடன் அவன் கையை பற்றி உலுக்கினாள். என்னென்ன என்னமோ மூடு மந்திரமா பேசுறீங்க? அப்படி ஒரு வரும்படி வர முடியும்னா நானா தடுப்பேன்? வேலு அண்ணன் எழுந்து உட்கார்ந்தான். நிதானமாக பேசினான். அழகு பாட்டு டான்ஸ் இல்லைன்னு சொல்றவ வயசை மறந்துடுறிய காந்தம்? வயசா? ஆமா, விமலுக்கு இப்ப என்ன வயசு? 18. அதுக்கு தனி மவுசு உண்டு, மறந்துட்டியா? நீயும் நானும் வெயில்ல மழையில சுத்தினாலும் அவ வீட்டோடு இருந்து நிழல்ல வளர்ந்த கீரை தண்டாட்டம் தளதளன்னு இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியல? ஆனாலும் இரு, பொறுமையா நான் சொல்றத பூரா கேளு. நம்ம குமரப்பன் இன்னைக்கு கூட இதை பத்தி பேசினான். அவன் பொண்டாட்டி சீக்காளி ஆயிட்டாளாம், எதுவும் முடியறது இல்லையா. கண்ட இடத்துக்கு போய் உடம்பு கெடுத்துக்க விரும்பலன்னு குடும்ப பாங்கான பொண்ணா இருந்தா சொல்லுங்க, அப்பப்ப வந்து போ, வசதியா இருக்கும்னு அவன் சொன்னப்போ எனக்கு இவன் நினைப்பு தான் திம்முன்னு மாறல அடிச்சுது. குமரப்பன் காசு பணம் உள்ளவன். லாட்டரியில லட்ச ரூபா உழுந்து கையில அது வேற புழங்குது. கொஞ்ச நாளைக்கு அனுசரிச்சு போனா எல்லாருக்கும் நல்லது. என்ன காந்தம், புரியுது இல்ல? ஏன் புரியாம? ஆனா அதுக்கு இந்த மூதேவி ஒத்துக்கணும். என்ன அவ ஒத்துக்காட்டி யார் விட போறாங்க? நினைச்சு பாரு காந்தம். வாரம் 2 ட்ரிப் வருவான்னு நினைச்சுக்கிட்டா கூட சொலையா 200, மாசத்துக்கு 800. என்ன கசக்குதா? அவ மூஞ்சிக்கு இத்தனை சம்பாத்தியம் குறைச்சலா? ஐயோ, எனக்கு பூரண சம்மதம் தானே. ஆனா அந்த கடங்காரிய நினைச்சாதான் பயமா இருக்குது. என்ன பயம்? நம்மளை விட்டா அவளுக்கும் வேற நாதி யாரு? சொன்ன பேச்ச கேட்கலன்னா வெட்டி போட தயங்க மாட்டோம்னு மிரட்ட வேண்டியதுதான். இளமைய கோட்டை விட்டுட்டோம்னா அப்புறம் கால் காசுக்கு புண்ணியம் இல்ல. அவ மகா முரடு அண்ணன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற? எப்படி சமாளிக்க போறீங்க? எப்படியா சொல்றேன். அடுத்து உனக்கு எப்போ அவுட்டோர் இருக்குது? அந்த சமயம் தனியா தானே இருப்பா. நீ கவலைப்படாம போ, நான் வழிக்கு கொஞ்சம் கொண்டு வந்துடுறேன். என்ன புரியுதா? அடுத்த எதிர் வீட்டுக்காரங்க ஏதாச்சும் சொன்னா இவ கூச்சல் போட்டு கூட்டத்தை சேர்த்தா, அட என்னத்துக்கு வீணா கவலைப்படுறா? தான் நான் சமாளிக்கிறேன்னு சொல்றேன்ல. உனக்கு அவுட்டோர் எப்போ அதை சொல்லு முதல்ல. வர 8ஆம் தேதி மதுரைக்கு போறோம். நீ புறப்படுறதுக்கு முன்னால அவளை தனியா கூப்பிட்டு உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், அண்ணங்கிட்ட அனுசரிச்சு நடந்துக்கிட்டா நாளைக்கு நாம ஒரு குறையும் இல்லாம இருக்கலாம்னு சொல்லிட்டு போ. பாக்கியை நான் பாத்துக்கிறேன். பெற்ற மகளை வியாபார பொருளாக சம்மதித்து விட்டு துளி கவலை இல்லாமல் காந்தம் இருக்க இந்த ஏற்பாடுகள் பற்றி எந்த சந்தேகமும் இல்லாமல் கோழியுடன் வந்த விமலா இரவு சமையலை கவனிக்க தொடங்கினாள். நல்ல வெயில் நேரம். காலை தரையில் பதிக்க முடியாமல் மண் சுட்டது. பிள்ளையார் கோவிலுக்கு பின்னால் இருந்த வேப்பமரத்தின் மறைவில் விமலா நின்றிருந்தாள். கண்கள் சிவந்திருந்தன. உடையிலும் தலைமுடியிலும் அலங்கோலம். ரொம்ப பதட்டமாக இருக்கிற தினசில்
விரல் நுனிகள் லேசாய் நடுங்கிக் கொண்டிருந்தன. தெரிந்தவர்கள் யார் கண்ணிலும் பட்டுவிடக் கூடாதே என்ற பயத்தோடு நின்றிருந்தவள் கோவில் வாசலில் குருமூர்த்தி நுழைவதையும் வேகமாய் பிரகாரத்தை சுற்றி கொண்டு தன்னை நோக்கி வருவதையும் கண்டதும் தாளமாட்டாமல் சன்னமாய் அழ முற்பட்டாள். என்ன விமலா, எதுக்காக அவசரமா கோயிலுக்கு வர சொன்ன? பதில் கூறாமல் விமலா தொடர்ந்து அழ குருமூர்த்தி எதுவும் பேசாமல் புரியாமல் கலங்கினான். நான் முன்னால போறேன், நீங்க 5 நிமிஷம் கழிச்சு வாங்கன்னு நீ சொன்னப்பவே ரொம்ப அழுதுட்டு இருந்த மாதிரி உன் முகம் இருந்துச்சு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? பணம் ஏதாச்சும் வேணுமா? யாராவது தப்பா என்னமாச்சும் பேசினாங்களா? சொல்லு விமலா. எல்லாவற்றுக்கும் இல்லை என்று தலையசைத்த விமலா தலைப்பால் வாயை பொத்தி கொண்டாள். வந்து பார்ப்பதற்கு முன் விவரத்தை சொல்லிவிட்டு சட்டென்று போய்விட வேண்டும் என்கிற வேகத்தில் கிசுகிசுப்பாய் பேசினாள். நான் மோசம் போயிட்டேன் குரு. சொல்லவே நான் கூசுது. ஆனா சொல்லாம இருக்க முடியல. உங்க அம்மா என்ன நல்ல விதமா வாழ விட மாட்டா போல இருக்கு. இன்னைக்கு காலையில தனியா கூப்பிட்டுட்டு போய், ஐயோ எப்படி சொல்லுவேன் குரு, நான் மகா பாவி. பதறாம விஷயத்த சொல்லு விமலா. என்ன சொன்னாங்க? வேலு மாமா கிட்ட நான் இனிமே ஆசையா நடந்துக்கணுமா? அவர் துணை எங்களுக்கு எப்பவும் வேணுமா? அதோட அவர் குமரப்பன்னு ஒருத்தரை 4 நாள் கழிச்சு கூட்டிட்டு வருவாரா? அவர்கிட்டையும் தொடர்ந்து பேச முடியாமல் மார்பில் பட்டென்று விமலா அறைந்து கொண்டாள். அவள் கூறியதை ஜீரணிக்க முடியாதது போல குருமூர்த்தி உதட்டை கடித்து தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டான். நிஜமாவா இப்படி சொன்னாங்க விமலா? சத்தியமா என்ன பெத்தவதான் வெக்கம் இல்லாம இப்படி பேசினா. அந்த வார்த்தைங்களை கேட்டப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? இவளும் ஒரு தாயா? இவளும் இந்த பூமியில வாழணுமா? அருவாமனையை எடுத்து ஓங்கி ஒரே போடா போட்டுட்டா என்னன்னு பதறி போச்சு குரு. கொஞ்சம் நிதானப்படுத்திக்க. இப்படி ஆத்திரப்படுறதுனால ஆதாயம் ஒண்ணும் இல்ல. நீ என்ன பதில் சொன்ன? என்ன சொல்லுவேன்? கடங்காரி, நீ கெட்டது பத்தாதுன்னு என் தலையிலையும் கல்ல போட பாக்குறியான்னு கத்துனேன். எல்லாத்தையும் கேட்டுட்டு சிரிச்சா. இந்த நாடகமெல்லாம் என்னாண்ட வேணாம். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். புத்தியோட நடந்துகிட்டா ஆயுசுக்கும் வசதியா வாழலான்னு சொல்லிட்டு நகர்ந்துட்டா. எனக்கு வந்த கோவத்துல அவ கைய பிடிச்சு இழுத்து நிறுத்தி, உன்ன மாதிரி என்னையும் மானங்கெட்டவன் நினைச்சியா? நீயும் அந்த சண்டாளனும் திட்டம் போடுறது ஒரு காலம் நடக்காதுன்னு முறைச்சு பார்த்தா நடக்காதா? நடக்கலன்னா வெட்டி புதைச்சிட கூட தயங்க மாட்டோம், நினப்புல வச்சுக்கன்னு கத்திட்டு வெளியே போயிட்டா குரு. அடங்கி இருந்த கண்ணீர் உடைப்பட்டு மீண்டும் பெருக பிரகாரத்தை வலம் வந்த கிழவர் ஒருவர் நின்று தங்களை வெறிப்பதைக் கண்டு ஷோ என்று சன்ன குரலில் அவளை தேற்றினான். உடஞ்சு போகாத விமலா, தைரியமா இரு. யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வரலாம். யோசனை பண்ண நேரம் இல்ல குரு. அதானே இந்த பதட்டம். இன்னைக்கு ராத்திரி அம்மா மதுரைக்கு அவுட்டோர் போறா. எத்தனையோ தடவை தனியா இருந்த மாதிரி இந்த முறை இருக்க முடியாதுன்னு தோணுது. என்னாண்ட அத்தனை பேச்சு பேசிட்டு நான் அழுதுட்டு இருக்கிறத லட்சியம் பண்ணாம வெளியே போறதுக்கு முன்னால, அழுது முடிச்சாச்சுன்னா கடைக்கு போய் 1/2 டஜன் முட்டை கொஞ்சம் காயெல்லாம் வாங்கிட்டு வா. அண்ணன் இங்கதான் இருக்க போறாரு. முகத்தை தூக்கிட்டு நிக்காம வக்கனையா சமைச்சு போட்டு அனுசரணையா நடந்துக்கன்னு சொல்லிட்டு போறா. அவளை துண்டு துண்டா வெட்டி போட்டா என்ன? நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு தாங்கலையே. பேசாம புடவைய உத்தரத்துல கட்டி தொங்கிரட்டுமா முருகா? குருமூர்த்தி நகத்தை கடித்து கொண்டு சில நிமிடங்களுக்கு யோசனை பண்ணினான். எதுவும் புரியாமல் நெற்றியை நீவி விட்டு கொண்டான். பின் பதார்த்தங்களை வாங்கிட்டு நீ வீட்டுக்கு போ விமலா. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். பதட்டப்படாம யோசனை பண்ணி நல்ல முடிவா எடுக்கலாம். அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செஞ்சிடாத, அமைதியா இருக்க பாரு என்று சொல்லி அவளை அனுப்பிவிட்டு வேப்ப மரத்தடி மேடையிலேயே உட்கார்ந்து கொண்டான். என்ன கேவலமான உலகம்! எத்தனை அசிங்கம் பிடித்த மனிதர்கள் என்ற வேதனையும் ஆத்திரமும் கலந்து எழுந்து நெஞ்சை பிராண்டின. 4 நாட்களுக்கு முன் இதே ரீதியில் என் சுகம் முக்கியம், நீ எக்கேடு கெட்டாலும் கவலை இல்லை என்ற இருமாப்போடு அப்பா பேசினார். இன்று விமலாவின் தாய். என்ன ஆயிற்று இவர்களுக்கெல்லாம்? அன்று அப்பா அப்படி தீர்மானமாய் பேசினதையும் தான் அதிர்ந்து அடிபட்டு போனதையும் இந்த வலியை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே சிநேகிதி என்கிற ஆற்றாமையுடன் விமலாவிடம் அத்தனையும் கூறியதையும் அவள் எதுவுமே சொல்லத் தெரியாமல் கண்களில் நீர் வழிய முருகா முருகா என்று அரற்றியதையும் இப்போது நினைத்து கொண்டான். பிள்ளை சாப்பிடாமல் உறங்காமல் இருப்பதை பற்றி துளி கவலைப்படாமல் கோபாலகிருஷ்ணனின் அத்தனை சொத்தும் தன் கைக்கு வந்துவிடப் போகும் குஷியுடன் அப்பா வளைய வருவதும், காலையில் கூட இவனுக்கு எதிரில் வந்து நின்று, டேய் அப்புசாமி வந்துட்டு போனாரு, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாள் நல்லா இருக்குதான், பொண்ணு பார்க்க வரலாமான்னு சொன்னாரு. பேண்ட் ஷர்ட் நல்லதா இருக்குதா? இல்லைன்னா ட்ரை கிளீனிங் பண்ணி வை என்று அதட்டலாய் பேசிவிட்டு நகர்ந்தாரே. ஊனமுள்ள ஒரு பெண்ணை மணக்க வேண்டும் என்பது கூட குருமூர்த்திக்கு அத்தனை உறுத்தவில்லை. ஆனால் அதை அப்பா வெளிப்படுத்திய விதம், கோபாலகிருஷ்ணனின் பணத்தில் மயங்கி பிள்ளையின் சுகதுக்கம் பற்றி கடுகத்தனை கவலைப்படாமல், என்னடா பெரிய குறை, 2 காலம் வழங்கல, அதானே, நடக்க முடியாட்டி என்ன, சக்கரை நாக்காளி இருக்கு, ஆள் இருக்கு, பணம் இருக்கு, அப்புறம் குறை என்ன குறை என்று தானே ஒரு முடிவுக்கு வந்து மனுஷத்தன்மையே இல்லாமல் பேசிய விதம்
இவைதான் நினைக்க நினைக்க பொங்க வைக்கின்றன. கார், ஆள், பணம் இவைதான் வாழ்க்கையா? இவைதான் தாம்பத்தியமா? என்ன கல் மனசுடா! அம்மா விட்டு போன இத்தனை வருடங்களாய் இவரை அனுதாபத்துடன் பார்த்து புரிந்து கொள்ள முயற்சித்து ஊரும் உறவும் சீச்சி என்று சிரிக்கையில் நான் மட்டும் இதமாக நடந்து கொண்டதற்கு கூட பலன் இல்லையே. இதை எதையும் இவர் புரிந்து கொண்டதாக தெரியவில்லையே. அப்புறம் அப்பா என்ன, மகன் என்ன? குருமூர்த்தி சட்டென்று நிமிர்ந்து உட்கார்ந்தான். தன் பிரச்சனை மேல் சென்றுவிட்ட சிந்தனையை வலுக்கட்டாயமாக விமலா மேல் திருப்பினான். எத்தனை உத்தமமான பெண் இவள்! சேற்றில் முளைத்த செந்தாமரை என்பதற்கு அர்த்தம் இவள்தானோ? பெற்ற தாயே இப்படி அசிங்கத்தில் மகளை இறக்க துணிந்து விட்டால் இனி இவளுக்கு துணை யார்? சேற்றிலிருந்து தூக்கப் போவது யார்? இன்று வேலு அண்ணன், அடுத்த வாரம் குமரப்பன், அடுத்து வேறு யாரோ. எனக்கு படிப்பு வரல குரு. 2 தரம் ஃபெயில் ஆயிட்டேன். அதான் நானே பள்ளிக்கூடத்துல நின்னுட்டேன். என்னமோ தெரியல, எனக்கு படிப்பு, பாட்டு, டான்ஸ்னு ஒண்ணுமே நல்லா வரமாட்டேங்குது. ஆனா சத்தியமா அதுக்காக நான் வருத்தப்படல. ஒரு நல்ல ஆம்பளைக்கு உத்தமமான மனைவியா இருந்து குடும்பத்தை நல்லா கவனிச்சுக்க தெரிஞ்சா போதும்னே நான் நினைக்கிறேன். அப்புறம் கடவுள் என்ன நினைச்சிருக்காரோ. பல நாட்களுக்கு முன் பேச்சுவாக்கில் விமலா வெளியிட்ட ஆசை நினைவுக்கு வர, இந்த சாதாரண விருப்பம் கூட நிறைவேற முடியாத துர்பாக்கிய நிலையில் அவள் இருக்கிறாளே என்ற துக்கம் எழுந்தது. மாளிகை, லட்சக்கணக்கில் பணம், பெட்டி நிறைய நகை என்று அதீதமாய் கனவு காணாமல் பெண்ணாய் பிறந்துவிட்ட எவளுக்கும் எளிதில் கிடைக்கக்கூடிய வாழ்க்கை கூட விமலாவுக்கு கிடைக்காது என்றால் இது அநியாயம் அல்லவா? பெற்ற பெண்ணையும் பிள்ளையையும் காத்து நல்வழி நடத்தி செல்ல வேண்டிய பெற்றோரே இப்படி எங்களை சீரழிக்க முன்வந்தால் பிறகு பந்தபாசம் இவற்றுக்கு அர்த்தம்தான் என்ன? இல்லை, இந்த கோணல் நடத்தைகள் தவறானவை, இயற்கைக்கு புறம்பானவை. இவற்றை நடக்க விடக்கூடாது. வேலிகள் பயிரை காக்கத்தான் வேண்டுமே தவிரவும் அழிக்க முனைவது தர்மம் அல்ல. நியாயமில்லாத ஒரு காரியத்தை வேலிகள் செய்ய துணிந்து விட்டால் வேலிகளை அழிக்கவும் பிரித்து போடவும் தயங்கக்கூடாதோ? குழப்பம் தெளிந்து குருமூர்த்தி எழுந்து நின்றான். பூட்டியிருந்த பிள்ளையாரின் சன்னதி முன் நின்றான். கண்களை மூடி மனமுருகி ஆசீர்வாதங்களை வேண்டினான். கதவிடுக்கில் கிடந்த விபூதியை பூசிக்கொண்டு விறுவிறுவென்று வீட்டுக்கு வந்தான். விமலாவின் தாயார் இன்னும் திரும்பவில்லை என்று புரிந்து வேலியருகில் சென்று அவளை அழைத்தான். சிவந்து வீங்கிய முகத்தோடு வந்தவளை பார்த்து ஆண்மையோடு புன்னகைத்தான். சின்ன குரலில் பேசினான். நீயும் நானும் இதுவரைக்கும் நல்ல சிநேகிதங்களா மட்டும்தான் பழகி வந்திருக்கோம். ஆனா நம்மள பெத்தவங்க தங்களோட சுயநலமான செய்கையால நாம ஒருத்தர் இன்னும் நெருங்க உதவி இருக்காங்க. என் பேர்ல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? அப்படின்னா ராத்திரி உங்க அம்மாவை ஸ்டேஷன்ல விட்டுட்டு வேலு அண்ணன் திரும்பறதுக்கு முன்னால 2 மாத்து உடை எடுத்துக்கிட்டு என் கூட வந்துரு. எங்கேயாவது கண்காணாம போய் மூட்டை தூக்கியாவது உனக்கு கஞ்சி ஊத்தி ஒரு நல்ல புருஷனா உன்னை காப்பாத்த முடியுங்கிற தைரியம் இருக்கு. இதோட ஒரு உத்தமமான மனைவியாவும் நீ எனக்கு இருப்பங்கிற நம்பிக்கையும் இருக்கு. எதை பத்தியும் கவலைப்படாம என்ன நீ நம்பி கிளம்புவியா? கண்கள் பூராவும் கனிவையும் நெஞ்சின் அன்பையும் நிரப்பிக்கொண்டு தெளிவாய் குருமூர்த்தி பேச பேச முதல் முறையாக உண்மையான ஆண்மகன் ஒருத்தனை கண்முன் கொண்டு வந்து நிறுத்திவிட்ட தெய்வத்தின் கருணையை மிகுந்த பரவசத்தோடு நினைத்து பார்த்த விமலா அப்படியே முன்னால் சாய்ந்து வேலியின் முட்கள் குத்துவதை லட்சியம் பண்ணாமல் கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தாள்.